இத்தல நீரை கனி பொம்மோடவள் போரி கப்பிய கரிமோகன் அடிவே கட்டிடும் அடியவர் புத்தியல் உரைபவ கற்பகான வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மதையான் மத்தள வைரனை உத்தனி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதலாட்சிவனொரு ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் முப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன அருள் திருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியல் ஒன்று படித்த புகழியல் கடல் போற்றி ஆளி விசை கல்வி தப்பில் அனைத்த வீரான் அடி போற்றி வாலி திறனாவலோர் வந்தண்டர் பதம் போற்றி கோழி வழி தருவாதோர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய சகசரீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவதர்மோத்தரத்தில் கோபுரவியல் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. நான் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனே நீ நான் மறக்கிற்பனே வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பனே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது திரு நாவுக்கரச பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், துஞ்சும் போதும் துஞ்சும் போதுன்னா உறங்கும் போதும் பெருமானே இந்த உடல் மட்டும்தான் தூங்கிக் கொண்டே இருக்கும், உள்ளமானது இந்த உயிரானது விழித்து கொண்டே இருக்கும். ஏன்னா உடலுக்கு தான் அழிவை தவிர உயிருக்கு அழிவு இல்லை. கடைசி உயிர் நம்ம இந்த உடலை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த உடலுக்கு சவம் என்று. சிவம் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மதிப்பு, சிவம் வெளியில பிரிச்சுன்னா இதுக்கு மதிப்பு போயிடும். சவம் சிவம் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பேரு புகழ் எல்லாமே. அது வெளியே போயிடுச்சுன்னா எந்த பேரும் புகழும் எதுவும் கிடையாது. காலகாலத்துல சவத்தை தூக்குப்பா பாப்பாப்பாப்பான்னு ஆறுதுப்பா அப்படிப்பாங்க. இருக்கிற வரைக்கும் பேரினை நீக்கி பிணம்பென பேரிடுவார்கள். பேரை நீக்கிடுவாங்களா, அடுத்த நிமிஷம் நம்ம குப்சாமி எப்போ தூக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பொணந்த காலத்தை தூக்கப்பா, எப்பப்பா தூக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பேர் அப்பயே போயிடும். இப்படி துஞ்சும் போது சுடர்விடு சோதியை, நாம இந்த உயிரை விட்டு, உயிரானது உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் இந்த உடம்பு அழிந்து விடும். அப்பொழுது இந்த உயிருக்கு துணையாக இருப்பது யார் என்று கேட்டால் சிவபெருமான். உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் அருளரோ. சிவபெருமான் ஒருத்தர் தான் நமக்கு ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாயும் தந்தையுமாக வந்து 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 நம்ம ஒவ்வொரு பிறவில ஒவ்வொரு தாய் தகப்பனார் வருவாங்க. நமக்கு இந்த பிறவில நமக்கு தாய் தகப்பனார் தெரியும், முற்பிறவில நமக்கு தெரியாது, அதுக்கு முந்தின பிறவில தெரியாது. எண்ணில்லாத பிறவிகள்ல யார் யாரெல்லாம் நமக்கு தாய் தந்தையாராக வந்திருக்காருன்னு தெரியாது. ஏன் நம்ம பிள்ளைகளே நமக்கு தாய் தகப்பனார் வந்திருக்கலாம், எதுனாலும் நடந்திருக்கலாம். அது சுவாமி ஒருத்தருக்கு தான் தெரியும். எத்தனையோ முன்னோர்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தகப்பனார் பிள்ளையா வருவதும் பிள்ளைக்கு தகப்பனாராக வருவதும் எல்லாம் அவரவர் செய்த வினைக்கு தகுந்தவாறு ஒரே கூட்டுக்குள்ள பிறக்க வைக்கிறனாலும் சிவபெருமான் பிறக்க வைப்பார். சிவபெருமான் நினைச்சாருன்னா எதுனாலும் நடக்கும், நாம நினைச்சா நடக்காது. ஏன்னா அவருடைய இச்சையை பொறுத்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பா இறந்து போயிட்டாருன்னா
இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படியே அப்பாவே வந்து பிறந்திருக்காரு அப்படிமா. அவரு இறந்து 16 நாள் கழிச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே. இங்கிட்ட அப்பா இறந்துருப்பாரு, இங்க குழந்தை பிறக்கும், அப்பாவே வந்து பிறந்துட்டாருங்க அப்படிலாம் கிடையாது. அது சாமியோட இச்சையை பொறுத்தது. அப்படிங்க நம்ம மனதை தேதிக்கிற வேண்டிதான். அப்பா வந்து பிறந்திருக்காரு, பாட்டனார் வந்து பிறந்திருக்காரு, நம்ம மனதை தேதிக்கிற வேண்டிதான். அதெல்லாம் சாமிக்கு தான் தெரியும். ரெண்டாவது, அப்பாவுடைய தொழுநோய் அப்படியே பிள்ளைக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வந்துடுதுன்னு கணக்கு கிடையாது. ஏன்னா அவரவர் வினைவழி அவரவர் வந்தார், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். ஒருத்தர் காய்ச்சல் நீங்க போய் மருந்து சாப்பிடுவீங்களா? அவர் தான் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடணும், அப்படிதானே சார்? அது அப்படிதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜீன்கள் அந்த இது அந்த குடியில போய் சுவாமி இதை பிறக்க வைப்பார். இந்த வினை இந்த ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் ஒரே போல வினை செஞ்சிருந்தால் இந்த குடியில போய் இந்த உயிரை கொண்டு போய் செலுத்தி விடும். அப்ப அப்பாவுடைய பாவமானது, அவர் செய்த அந்த தீவினையானது, அவர் செய்த அந்த தொழுநாயது அப்படி யாருக்கும் வரும்? பிள்ளைகளுக்கும் வரும். அப்ப முன்னோர்கள் செய்த இது முன்னோர்கள் செய்து கிடையாது, இவர் செய்த வேலை தான் அந்த குடியில சுவாமி பிறக்க வச்சிருக்கு. எப்பயுமே அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு வந்துச்சுன்னு சொல்லவே கூடாது, அது தப்பு. நம்ம சைவத்துல அவரவர் வினைவழி அவரவர் வந்தன, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவிய எவரவருக்கு உதவி, எல்லாம் சிவன் செயல் என்று. அதனால நாமளும் என்ன செய்யக்கூடாது? கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்து அவங்க செய்த வினையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். யாரா இருந்தாலும் சரி. ஞானிகளுக்கே இருந்தாலும் கூட பட்டினத்தார எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சு? கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. எவ்வளவு பெரிய ஞானி! ஆனா அவர் எப்படி வென்றார்? இறைவனை முன்னிறுத்தி அந்த கழுகு மரமும் பற்றி எறிந்தது. சிவபெருமானை நினைச்சாரு, கழுகு மரம் பற்றி எறிஞ்சு. அப்போ சமயம் 7 நாள் செங்கச்சூரில் வச்சாங்க, சிவபெருமானை நினைந்தார், உயிரோட வந்துட்டார். கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க, சிவபெருமான் நினைந்து பாடினார், கரையேறினார். இப்படி அருளாளர்கள்லாம் அந்த வினையை எல்லாம் இறைவனை வழிபாடு செய்து அதை நீக்கிக் கொள்வார்கள். புரியுச்சா? இப்ப நாமளும் நினைச்சுக்குவோம், நம்மள ஏதாவது ஒருத்தர் தீக்கு செஞ்சான்னு வச்சுக்கோம், இந்த பயலாலதான் நான் பாலா போனேன் அப்படிமோ நம்ம, அப்படி சொல்லுவோம். அப்ப என்ன ஆயிரும்? மேல் வினை நமக்கு ஏற ஆரம்பிச்சு. நீ எது சொல்லாம இருந்தீங்கன்னா வினை பயன் ஏறாது. நீ நம்மளை திட்டினவங்களையோ இல்லை அடிச்சவங்களையோ இல்லை நம்ம வாழ்க்கையை பழி வாங்கினவங்களையோ நாம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நமக்கே அது திரும்பி வந்து விடும். அப்ப நமக்கு ஒன்று நடக்கு அப்படின்னா அது இறைவனுக்கு தெரியாம நமக்கு நடக்காது. நமக்கு ஒரு தீவினை பயனோ நல்வினை பயனோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா இறைவனுக்கு தெரியாம அது நடக்காது. பெருமான் அவர்கள் மூலியமாக நமக்கு காரியப்படுத்துகின்றார் என்று நம்ம நினைக்கிறோம். முற்பிரில ஒருத்தர் நீங்க அடிச்சிருப்பீங்க, இந்த பிரில வந்து உங்களை ஒருத்தர் அடிப்பான், உடனே நீ அவனை திருப்பி திட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேல்வினை ஆயிரும். திருப்பி திட்டாம எல்லாம் இறைவன் செயல் நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த வினை அந்த நிமிஷமே கலைஞ்சிடும். அதான் வினை கலை. அப்போ நல்வினை வந்தாலும் தீவினை வந்தாலும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மையோட நாம, அதான் இருவினை. எது வந்தால் பெருமான் திருவர், இன்பம் வந்தா அதுவும் சாமி திருவர், துன்பம் வருதா அதுவும் சாமி திருவர் அப்படின்னு விட்டுறோம். அப்ப நாம உறங்கும் போது உறங்கினாலும் உறங்கி இருந்தாலும் யாரும் நினைக்கணும்? சிவபெருமானும் நினைக்கணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும். சாமி நித்தனும் நினைக்கணும். நாள்தோறும் அப்படின்னா நாள்தோறும் நினைக்கணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த குற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துவேன். அதே போல துஞ்சும் போதும் சுடர் வீடு சோதியை, பெருமானே என் உடல் அழிந்தாலும் கூட என் உயிருக்கு உயிரா நீ தானே வந்து சோதியாக வந்து என் கூடையே இருக்கின்றாயே அப்படின்னு அப்பா சாமி சொல்லு. சுடர் வீடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை. நான் மறந்தாலும் கூட சிவபெருமான் என்னை மறக்க விடலை. என்னை அப்பப்போ அடியார் கூட்டத்தில் கூட்டி வச்சு என்னை அவரை நினைக்கும்படி சிவபெருமான் செய்கின்றார். இப்போ அடியார் கூட்டத்தில் நம்ம இருக்குமா? சொற்பொழி கேட்க வர்றீங்களா? திருமுறை பாட வர்றீங்களா? திருக்கோயிலுக்கு வர்றீங்களா? இதெல்லாம் அடியார் கூட இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. நம்ம வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அடியார்களோடு இணங்கினா தான் நாம் எங்கே வர முடியும்? இங்கே வர முடியும், சிவ சம்பந்தமாகவே இருக்க முடியும். துஞ்சும் போதும் சுடர் வீடு சோதியை, சாமி சோதி வடிவான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அவர் கற்பனையெல்லாம் கடந்த சோதி. இந்த சோதிக்கு அந்த சோதிக்கு வித்தியாசம் இருக்கு.
இந்த ஜோதியை பார்த்துடலாம், அந்த ஜோதியை பார்க்க முடியாது. சிவஜோதியை நம்ம அறிவை கொண்டெல்லாம் பார்க்க முடியாது. அது அப்பேற்பட்டது. சிவபெருமான் பார்த்து காட்டணும் அந்த ஒளிய. அது பரஞ்சோதினர். கூடிய லயம் சதிபிழையாமை கொடியடை உமையவள்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா இங்குற்றா என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று சுந்தரம் சுவாமி சொல்றார். அது வந்து பரஞ்சுடர், அது பரஞ்சோதி. இப்ப நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் நம்ம உயிருக்கு உயிராக அவர் எப்படி இருக்காரு, அதை மாணிக்கவாசகர் அழகா சொல்றார். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து எழுகின்ற ஞாயிறே போன்று, இன்று எனக்கு அருளி, என்னைக்கு சிவபெருமான் நம்ம ஆட்கொண்டாரோ, இன்று எனக்கு அருளினா என்னைக்கு தன்னை காட்டுகின்றாரோ அன்று முதல் அப்படின்னு அர்த்தம். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து, இருள்னா ஆணவமலத்தை நீக்கி கடிந்து, இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து என் உள்ளத்துள் எழுகின்ற ஞாயிறே போன்று. நம்ம உள்ளத்துக்குள்ள எது இருக்கு, ஆணவமலம் என்கின்ற அழுக்கு இருக்கு, அதை நீக்கி சிவஜோதி உள்ளே வந்துடுது. யாருக்கு, மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த ஆணவத்தை நீக்கிற ஒரே ஜோதி எது, சிவஜோதி ஒன்று மட்டுமே. அவனுங்க ரசிச்சுவாங்க. போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை. சாமி நாம மறந்தா கூட சிவபெருமான் நம்மளை மறக்க விடுவதில்லை. நம்மளை பல படங்கள்ல சொல்றாரு, நினைக்க ஒட்டாய் அப்படிங்க. நாம மறந்துட்டா கூட சுவாமி நம்மளை நினைக்கும்படி செய்வாராம். இன்றெனக்கு அழி இருகடிந்து எழுகின்ற ஞாயிறை போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்து. எப்படி நினைச்சா, நினைப்பு அரண் நினைந்து, எல்லாவற்றையும் கடந்து நினைக்கும். இறைவனோடு ஒன்றுதல். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய். சென்று சென்று எங்க போகணும், திருக்கோயில் போகணும். அணுவாய் என்ன செய்யணும், சிவபூஜை பண்ணணும். தேய்ந்து தேய்ந்து உருகி 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 தேய்ந்து தேய்ந்து இறைவனோடு ஒன்றன். புரிஞ்சுச்சா சார்? சென்று சென்று சிவபெருமானை தொழணும். அணுவா அவரை கசிந்து 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 உருகி பாடணும். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து அப்படியே பூசை செஞ்சு செஞ்சு உருகி 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 வழிபாடு செய்யணும். கடைசி இறைவனோடு ஒன்றணும். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை உரை செய்யும். ஒன்று நீ இல்லை சாமி, எந்த பொருளுமே நீ இல்லை சாமி. அன்றி ஒன்றில்லை, அந்த பொருள் நீ கலக்காம எதுவுமே அது இயங்காது சாமி அப்படின்னு. இப்போ எல்லா பொருளும் சாமியா கிடையாது. எல்லா பொருளையும் சுவாமி கலக்கலைன்னா அந்த பொருள் இயங்காது. இது ஜட பொருள் தானே, செவர் ஜட பொருளா. இப்போ இறைவன் இதில் கலக்கலைன்னா இந்த செவரானது என்ன ஆயிரும், சாஞ்சி. அறிவற்ற பொருளை கூட இறைவன் கலக்காம அது வந்து இயங்காது. அதனால முதல்ல நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்றோம்ல, நாதன் தாள் வாழ்க. அந்த வாழ்க நமச்சிவாய வாழ்க இச்சி சேர்த்தா ஒற்றலைப்படை, வானா போட்டா ஆனா போட்டா அது உயிரிழப்படை. அப்போ உயிரிழப்படை ஒற்றலைப்படை. இந்த உலகத்துல உயிர்வருக்கும் உயிரற்றவருக்கும் ரெண்டு தான் இருக்கு. உயிருடைய பொருள், உயிரற்ற பொருள். இந்த ரெண்டுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே நீ வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அது யாருக்கெல்லாம் நாதன் சிவபெருமான்? அந்த பிரம்மா விஷ்ணுக்கே நாதன், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன வேதமொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதரின் நாதனார் அன்னை. அந்த பிரம்மா விஷ்ணுக்கே இவர் நாதன் அப்படி இந்த பாடல சொல்றாரு. சுவாமியை எப்படி நினைக்கிறோம், நினைப்பற நினைக்கணும். எல்லாம் அற்ற இடத்துல, இரவு பகல் அற்ற நேரத்துல சாமிய மோன நிலையில உட்கார்ந்து சிவபெருமானை அதிகமாக சிந்திக்க வேண்டும். நாம அதிகமா சிந்திக்கிறதா எது தெரியுமா, சும்மா உட்காந்துதான் எது தெரியுமா சிந்திப்போம். இந்த பிள்ளைகள் இப்படி இருக்குதுகளே, இந்த பேரம்பேத்திக்கு இப்படி இருக்கிறாங்களே, ஒழுங்கா படிக்கிறாங்களா, இல்ல ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா அப்படின்னு நான் உட்காந்து ஒரே அதை பத்தி சிந்திச்சுட்டு. அதை சிந்திக்கிறத விட்டுட்டு எதை சிந்திக்கிறோம், சிவபெருமானை சிந்திங்க. மற்றதுல நம்ம வீட்டு பொறுப்புல யார் பாப்பா, சுவாமி பாப்பா. அது அவருடைய செயல், நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம எதை நினைச்சு என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படவே
வேண்டாம். நம்ம எல்லா பொறுப்பையும் சிவபெருமான் எடுத்துக்கூடாது. நீங்க மனமுண்டு இறைவனை புகழ்ந்து பாடினாலே போதும். அப்ப அவன் செய்கின்ற உபகாரம் எப்படிப்பட்ட உபகாரம் பாருங்க. ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு தாயும் தகப்பனாரும் வந்து ஒவ்வொரு கர்ப்பப்பையிலிருந்து இந்த உயிர்களை எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு பிறவிலையும் ஆளாக்கி நம்மளை எவ்வளவு உபகாரம் பேருபகாரம் செய்கிறாரு. அந்த பெருமானை நாம் என்ன செய்யணும்? நினைப்பற நினைக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைப்பற நினைன்னா நொடிப்பொழுது கூட அவனை விட்டு பிரியாத நிலை, நினைப்பற நினை. அப்படி நினைக்கணும் சாமி. சும்மா உட்காந்தா கூட சாமி உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே சிலவர் பார்த்தீங்கன்னா மௌனம் இருக்கிற மாதிரியே தெரியும். பார்த்தா அவங்க சிவபெருமானை உட்காந்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. சிலவர் வேடம் போடாமே இருப்பாங்க, சிலவர் வேடம் போட்டு இறைவனை நினைக்காதவர்களும் உண்டு, வேடம் போடாமல் இறைவனை நினைப்பவர்களும் உண்டு. ஆகையினாலே நாம் எப்படி இருக்கணும்? நினைப்பற நினைந்து கொண்டே இருக்கு. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே, ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய திருப்பாரே, உன்னை யாரு சாமி அறிய முடியும் அப்படிங்கிற பாட்டு. அப்போ அப்படிப்பட்ட பாட்டு இந்த பாட்டு, அருமையான பாட்டு. துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை. நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பன். எல்லா உயிர்களுக்காகவும் சிவபெருமான் என்ன செஞ்சாரு? நஞ்சை உண்டார். எப்படி உண்டார்? எந்த நாள் உண்டார்? சனிக்கிழமை உண்டார். அதனால சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். எதுக்காக நஞ்சு உண்டார்? அப்படி நஞ்சு சாப்பிடல அப்படின்னா இன்னைக்கு எல்லா உயிர்களும் மறுபடியும் முழு இருளுக்குள்ள போயிடும். நம்மளையெல்லாம் காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமான் நஞ்சை உண்ட காலம்தான் நமக்கு பிரதோஷ காலம் என்று நாம் அழைக்கின்றோம். பிரதோஷ காலத்துல எல்லா தேவரும் எங்க வந்துருவாங்க? சிவன் கோயிலுக்கு வந்துருவாங்க. மற்ற எல்லா கோயிலும் என்ன செஞ்சு ஆகணும்? திரைய போட்டு ஆகணும். எல்லா தெய்வமும் இங்க வந்துருவாங்க சாமியை தொழுறது பிரதோஷ காலத்துல. ஆனா நிறைய பேர் பாருங்க, பிரதோஷ காலத்துல சிவன் கோயிலுக்கு வராம மற்ற கோயிலுக்கு போற ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆனா எங்கதான் இருக்கணும்? பிரதோஷ காலத்துல சாமி கிட்டதான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் பிரதோஷம் நடக்கும் அந்த எல்லாம் போய் நம்ம வழிபாடு செய்யணும். அதுலேயும் குறிப்பா பிரதோஷ காலத்துல அரகர மகாதேவா என்கின்ற கோஷம் எழுது கொண்டே இருக்கு. அரகர பார்வதிவதையே அரகர மகாதே. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பென்று. சொல்லுங்க சார். அப்ப அரகர என்று நாம் சொன்னா அன்னைக்கு பிறப்பு. அரகர என்ன அரியதொன்று இல்லை. சாதாரண யாரும் அரகரன்னு சொல்ல முடியாது. அரகர என்ன அருகிலர் மாந்தர் யாராலையும் சொல்ல முடியாது. அரகர என்ன அமரரும் ஆவர். அரகரன்னு சொல்றவங்க தேவர்களா ஆகணும்னு நினைச்சா கூட ஆயிடலாம். அரகர என்ன அரும் பிறப்பென்று. பிறப்பா இருக்குனாலும் அறுத்துரும். உங்களுக்கு போக உலகத்துல போக உலகம் வேணாலும் கொடுக்கும், மோட்ச உலகம் வேணாலும் கொடுக்கும். எது? அரகர என்று சொன்ன. அரகர நம பார்வதி அதையே அப்படின்னு பார்வதியர் கல்யாணம் முடிக்கும் போது எல்லா தேவர்களும் அரகர மகாதேவா என்று அவர்கள் அழைத்த காரணத்தினால் அரகர நம பார்வதி பதையே, பார்வதிக்கு கணவராக விளங்கக்கூடிய சிவபெருமானே பதையே அரகர மகாதேவா என்று. ஆமா, நாம தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம சொல்லுவோம். ஆனா அதையும் நம்ம சொல்லணும், ரெண்டையுமே சொல்லணும். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இவ்வளவு உபகாரம் செய்யற இறைவனை நம்ம போற்றலைன்னா நமக்கு இந்த உடம்பு கொடுத்தும் பயனில்லாம போயிடும். போட்டு திருவள்ளுவர்ல ஒவ்வொரு கற்பப்பையில இருந்து ஒன்று ஒன்றா சொல்லி ஒருமதி தாண்டில் இருமதி பிழைத்தும், இருமதி தாண்டில் ஒருமதி பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படு துக்க சாகரம் துயரிடை பிழைத்தும்னு ஒவ்வொன்றா சொல்லி இவ்வளவு உபகாரம் செய்கின்ற இறைவனை என்ன செய்யணும்னு அடுத்து சொல்றாரு. நாத நாத என்று அழுதரட்டி பாதம் எய்தினர் பாதம் எதுவும் சொல்லிட்டு கைதரவல்ல கடவுளே போட்டு அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்னாரு? ஆசை இருக்கக்கூடாது. அவன் மேல என்ன இருக்கணும்? அன்பு மீதூர, அன்பு மீதூர இருந்து அவனை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கைதரவல்ல கடவுளே போற்றி, தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, குற்றாலத்தம் கூத்தா போற்றி, கோகலிமியவிய கோவே போற்றி,
தென்தில்லை மண்டிகள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. இப்படி இறைவனை போற்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அதனால நம்ம என்ன செய்யணும்? பெருமான புகழ்ந்து பாடுவதற்காக நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவனை உருகி வழிபாடு செய்வதற்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்ம சாமியோட ஒன்று. அதுக்கு தான் இந்த உடம்பு. அப்ப நஞ்சி கண்டத்து அடக்கிய நம்பன் எல்லாரும் நம்பகத்தன்மையுடைய எங்கள் பெருமான். நம்பி கை தொழுதால் பெருமான் என்ன செய்வதில்லை? எந்த உயிரையும் விடுவதில்லை. ஆனா நம்பி தொழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்ல எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. சில பேர் இருக்காங்க கடவுள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அடியில் ஒரு ஆள்கிட்ட வாதம்லாம் பண்ணினேன், எல்லா விவரத்தையும் எடுத்துனேன். அதெல்லாம் சும்மா பிரம்மங்க, பிரம்ம இப்படி இப்படின்ட்டு. அப்படியே நான் டாட்டா காமிச்சிட்டு நீங்க அப்படியே இருக்க வெயிட் அப்படின்ட்டு, நீங்க இதே தன்மையில தான் இருப்பீங்க, இதுக்கு மேல வரவே மாட்டீங்க. அதாவது அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்கும் போது நம்ம அதை வந்து மாற்ற முடியாது. அவங்களா மாறி வந்தா தான் உண்டு. அதை சொல்லுவாங்கல்ல, உறங்குறவனை கூட எழுப்பிடலாம், இந்த உறங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. கரெக்டா தான். சிறப்பு. அப்படி நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பனே. வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பனே. நான் ரொம்ப வஞ்சேன் சாமி, உன்னை நினைக்கவே மாட்டேங்கிறேன். உன்னை இருக்கும்போது நினைக்கல, இல்லாத போது நினைக்கல, துஞ்சும் போது நினைக்கல. என்ன செஞ்சிருக்கணும்? நான் நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமி நான் உன்னை நினைச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் நான் செய்யல. ஆனால் நீ என்ன செய்யற? எனக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. நான் உன்னை மறந்தாலும் கூட எனக்கு நீ உபகாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. என் உள்ளத்துல எப்பயுமே சோதியாக சுடர் விட்டு என் அறிவுக்கு அறிவாக இருந்து விளக்கம் செய்து கொண்டே இருக்கின்றார். துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனே இனி நான் மறக்கிற்பனே. வஞ்சனே. நான் ரொம்ப வஞ்சசாமி. புழுவிற்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவிற்கும் எனக்கும் உள்ள பொங்கலாக இல்லை, புழுவினும் கிடையாது. எப்படி சொல்றாரு? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். வையகத்துள் தொழுவார்க்கு இறங்கி இருந்தல் ஸ்ரீ பாதிரி புலியூர். செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனுங்கிறாரு ராமசாமி. சிறப்பு. சும்மா டேட்டு சும்மா உட்காருங்க. அப்ப எப்படி சொல்றாரு பாட்டுல? அப்ப அவ்வளவு உபகாரம் செய்கின்ற இறைவனை நாம தினைத்தொழுதும் மறந்து உய்வணும் என்று சொல்வதற்காக தினைப்பொழுது கூட சுவாமி என்ன செய்யக்கூடாது? சாமி நான் மறக்க நினைச்சா நீ என்னை மறக்க விட்டுருவியா? அது மறக்கிற்பனே அப்படின்னாரு. நான் மறக்க நினைச்சா கூட நீ என்னை மறக்க விட மாட்டேன். ஏன்னா நான் அடியார் திருக்கூட்டத்துல இருக்கேன். அடியார் கூட்டத்தில் நீ கூட்டு வச்சதுனால உன்னை நினைக்கும்படி என்னை நீ செய்கின்றாய் அப்படின்னாரு. துஞ்சும் போதும் சுடர்விடு சோதிய நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை. சாமி எதிலுமே நீதி நிலை தவறாதவங்க இருப்பார். இந்த உயிரை இங்க கொண்டு போய் சேர்த்தாதான் இது திருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை கொண்டு போய் அந்த இடத்துல போய் புகுத்தி விடுவார். எந்த உயிரை எங்க பொறுத்தோம் யாருக்கு தான் தெரியும்? சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதை யாராலையும், அது தேவர்களாலே அறிய முடியாது. தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற நின்ற பெருமான யாராலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆட்பாளவருக்கு அருளுமன்னமும் ஆதி மாண்பும் கேட்பார் புகில் அளவில் கிளர்க்க வேண்டாம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு நாங்க எந்த உயிரை எப்போ ஆட்கொள்வாருன்னு நமக்கு தெரியாது. அது தேவர்களாலையும் அறிய முடியாது. ஒருத்தர் ரொம்ப கொடியவனா இருப்பான், திடீர்னு பார்த்தா சாமி அவரை அடியவர் ஆக்கிடுவார். தேவர்களே அரண்டுருவாங்க. தேவர்கள் எல்லாம் பெருமானே இவன் ரொம்ப கொடியவனா இருந்தானே திடீர்னு அடியவனாக காரணம் அப்படின்னு கேட்டா கூட அது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். சூரபத்மன் எப்படி கொடியவனா இருந்தாரு? சாமி என்ன பண்ணிட்டாரு? அவன் அடியவர் ஆக்கிட்டார்.
தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றால் போதும். முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே அவனை என்ன செஞ்சுவாரு சாமி? தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டுகொள்ளோ அடுசவன் நீதியும் அன்றோ அந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயர்ந்தார். ஒரு காலத்துல எல்லாரும் அச்சத்தால போய் தொழுதார்கள் சூரபத்மனை. முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாரா? எல்லாரும் தொழுபடி, அதாவது அன்பால தொழும்படி முருகப்பெருமான் செய்தார். புரிஞ்சுச்சா? அப்ப எப்பேற்பட்ட தீயவை புரிந்தவராலும் சாமிக்கு முன்னாடி போய் நின்னா அவர்களை தூயவராக ஆக்கிவிடுவார். அதே போல எப்பேற்பட்ட கொடியவரையும் சிவபெருமான் நினைச்சார்னா அவரை அடியவராக ஆக்கி விடுவார். ஆனா இந்த உயிர் கொஞ்சமாவது என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாமி அவர் பக்கம் எடுத்துருவார். கொஞ்சமாவது ஒரு பணி, ஒரு மலர் பறிச்சு வச்சாலும் போதும், சாமி என்ன பண்ணிடுவாரு? அதை திருத்திடுவார். நம்ம சாமி வற்புறுத்திட்டே தான் இருக்காரு. ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் வருவான் திருந்தடிக்கில் விளையாத வண்ணம்னு சொல்றாரு. வற்புறுத்தினாலும் நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சாமி இருக்கட்டும் சாமி, இன்னும் கொஞ்சம் சீரியல்லாம் பார்த்துட்டு வரேன் சாமி. நம்ம சீரியல் பார்க்கறதுலே புரியா இருக்கும். ஆனா உண்மையிலேயே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சீரியல் பார்க்கறதுல நிப்பாட்டிட்டாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. நான் சாந்தி சிவா வீட்டுக்கு போனேன், அவங்க பாட்டு உட்காந்து 85 பாட்டு திருப்பூர் எழுதிட்டு இருக்காங்க உட்காந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை இருக்கீங்க சார்? வாங்க வாங்க சார். நீங்க எத்தனை நிமித்தம் தருமா? சரி வாங்க சார். நீங்க திருப்பூர் எழுதிட்டீங்களா? 90 வெரி குட் வெரி குட், சிறப்பு சிறப்பு. சரி ஒன்றும் பிரச்சனை, இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அப்படி எல்லாரும் திருப்பூர் எழுத சொல்லிருக்கேன். 108 பாட்டு, இன்னும் 2 மாசம் இருக்கு, டைம் இருக்கு. வாய்ப்பு வந்து எழுதுங்க. வைகாசி வைகாசி பங்குனி சித்திரை வைகாசி. சரி அப்படி இந்த பாடலை மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது திருநாவுக்கரசர் பெருமான். என்ன பாட்டு கேட்கீங்களா? காசனை கனலை கதிர் மாமணி, அந்த பாட்டுல இந்த பாட்டு வருது. துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனே நீ நான் மறக்கிற்பனே வஞ்சனே நீ நான் மறக்கிற்பனே. நான் எப்படிப்பட்ட வஞ்சனா? உன்னை மறந்த வஞ்சனை. சிவபெருமான மறந்தா நாம வஞ்சகம் செய்யறோம்னு தான் அர்த்தம். புரியுது நமக்கு? அதனால எந்த நிலையிலையும் நாம இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாட்டிலையும் சொல்றாரு, இன்றெனக்கு அருளி எல்கடிந்து எழுகின்ற ஞாயிறே போன்று என் உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்பை நினைப்பற நினைந்து சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே, ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாருங்கிறாரு மாணிக்கவாசகர். புரிஞ்சுச்சா? அதனால சாமியுடைய அந்த தன்மையை யாராலையும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. நாம் எப்படி இருக்கணும்? அவன் செய்கின்ற உபகாரத்துக்கு நினைப்பற நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் அவன் செய்த உபகாரம். என்னன்னா நாம எதுவுமே கொடுக்க முடியாது. ஒரு மலர் பறிச்சு கொடுத்தாலும் அவருடைய பொருள். நீங்க என்ன கொடுக்க முடியும்? உங்களால கொடுக்க முடியாது என்னது? பக்தி ஒன்றை தான் நீங்க கொடுக்கணும். மற்ற எல்லாமே இந்த உலகத்து பொருள் எல்லாமே யாருடையது? சிவபெருமானுக்கு. உங்க உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கணும், அன்பு அவனுக்கு கொடுக்கணும். அன்பே நாராக அஞ்செடுத்தே நினைந்து நினைந்து கொண்டு சாமியை நினைந்து கொண்டே இருந்தால் நம்ம உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போன்று சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். புரிஞ்சுச்சா? அதனால இந்த பிறவியை நாம மதித்து நாம என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்ய. சென்ற புற ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒவ்வொரு மலைகளை எல்லாம் பார்த்தோம். அப்படி நிறைய மலைகள்ல அந்த பத்ர ராகவ கண்டத்தில் இருப்பவர்கள் நெய்தல் பூவை புசித்து சந்திர பிரகாசம் போன்ற நிறம் பெற்று 16,000 வயது உடையவராக இருப்பார்கள். பாருங்க, அந்த பூவை புசித்து, நெய்தல் பூவை புசித்து, இப்ப இந்த நிலங்கள்ல நெய்தல் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது திணைகள் 5, அதாவது முதல்ல சொல்லுவோம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்ப இந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம்.
அப்படிதானே? நான் படிச்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம +2 படிச்சிருக்கோம். வளையும் வளைவு சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை வயலும் வயல் சார்ந்த இடம். மருதம் இது நெய்தல் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடம். இது நெய்தல் கடலும் கடல் அப்ப கடல் பூவை புசித்து அவர்கள் என்ன செய்வாங்க? 16,000 வயதுடையவராக இருப்பார். நெய்தல் பூன்னா அது அர்த்தம், கடல்ல பூக்கக்கூடிய பூ. சரி, பாலை எப்படி வரும்? இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லியாச்சு. பாலை பாலைவனம். பாலைவனம் இது ஒரு பெரிய விஷயம் அப்படி இல்ல. இந்த நிலத்துக்கெல்லாம் இடைப்பட்ட பகுதி கூட பாலை நிலம்னு அர்த்தம். குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலத்துக்கு இடைப்பட்ட என்னென்ன பால்பட்டு கிடக்கோ அத்தனையும் பாலைன்னு பேரு. புரியுதா? நம்ம ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. +2ல படிச்சிருக்கோம். எங்க தமிழை அடிக்கடி கேட்பாரு, திரைகள் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. 4 அடி கூட போட்டாருன்னு வைங்களேன், அதை நான் வாங்க கூட செத்துட்டேன்னு வைங்களேன். அப்ப படிச்சதுதான். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க 2 பேர்த்துட்டு தான் தமிழை எங்க 2 பேர்த்துட்டு தான் அடிக்கடி கேள்வி கேட்போம். நடராஜ் இங்க வாப்பா, நடராஜ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கரெக்டா சொல்லிடுவான். அப்ப நல்லா படிப்போம் அப்படின்னு கேட்பாரு. நான் ஒவ்வொரு திரும்ப சரவணா இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ எல்லாம் என்ன ஒழுங்கா படிக்கணும் அப்படிப்பாரு. சரி அப்படி ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல இந்த பாலையெல்லாம் இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாமே பாலை நிலம். பலாப்பழம் புசித்து நீல நிறமுடையவராய் 16,000 வயதுடையவராக இருப்பார்கள். ஒவ்வொரு அந்த கண்டத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் அந்த நெய்தல் பூவையும் பலாப்பழத்தையும் பறித்து உண்டு. அவங்களுக்கு உணவே அதுதான். இப்ப நம்ம ருசியா என்னென்னலாம் சாப்பிட்றோம். இப்ப நம்ம இந்த உலகத்துல வசிக்கிறோம். நமக்கு காலையில சூடா 2 டீயை உள்ள போட்டா தான் நமக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? காலையில இட்லியா பொங்கலா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா உனக்கு சோறு பழைய சோறு இருக்குது. பழைய சோறா? இந்த வேலையெல்லாம் ஏன்டா செய்யக்கூடாது. அதையும் சில பேர் பழைய சோறு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் சுகர் வருதான் பார்த்துக்கோங்க அப்படின்னது அவங்க பயந்துட்டு, வேண்டாம்டா நீ ஒழுங்கு உனக்காக பெசல தோசை சுட்டு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி தோசையை சுட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் இப்போ உள்ள பிள்ளைங்களை யாரும் சோறை தொடுறதே இல்லை. எல்லாம் தோசை தான். அப்படி ஆகி போச்சு நிலைமை. வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லை. சோறா பக்கத்தில் காட்டிடுறாங்க, எடுங்கன்றுவாங்க. ஆனால் உண்மையிலே அது ஒரு வரைக்கும் நல்லது தான். ஏன்னா சாப்பாட்டில் தான் இங்கே எல்லாம் சுகர் வருது. யாரும் சாப்பாடு தொடுறதே இல்லை. அதனால் பிள்ளைகள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் யோசிக்க வேண்டியது. அப்படி நாம சாமி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ ஒவ்வொரு அந்த நிலத்துல உள்ளவங்கெல்லாம் அந்தந்த கண்டத்துல உள்ளவங்கெல்லாம் அந்த நெய்தல் பூவை புசித்து பலாப்பழத்தை மட்டுமே அருந்தி 16,000 வருஷம் இருந்து என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு எத்தனை ஆண்டு? 100 வயசு. இந்த 100 வயது நாம அனுபவிக்கக்கூடிய நம்ம படுற பாடு இந்த 100ஏ நம்மளால தாண்ட முடியும். அவங்க 16,000 வயது உடையவராக இருக்கிறாங்க. 16,000 வயது 16,000. இங்க நம்ம 100க்கே என்ன செய்ய வழி இல்லை. நமக்கு 100 வயசு யாருமே விரல்ல விட்டு எண்ணிடலாம். இந்த அவர் ஒன்று இருக்காரு, இவர் ஒன்று இருக்காரு, ஒரு 5 வருங்க அப்படின்னு சொல்லிடலாம். 5ஓ 2ஓ 1ஓ. இப்போ 1 கூட சொல்ல முடியாது. இப்போ அப்படியே ஆகி போச்சுங்களா. இப்போ 1 கூட சொல்ல முடியாது. எல்லாம் 70. எல்லாம் 70 வயசுலேயே இல்லை, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிட்டா கூட இருக்கலாம். 85, 90, 95 வயசுலாம் ஆள் இருக்காங்க. அதுக்கு மேலே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது யோகாசனத்தில் அந்த ஐயாவுக்கு 103 வயசு. 103 வயசுலையும் இப்படி பிறகு இப்படி கட்டிக்கிட்டு கொடையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போவாங்க. 103 வயசு. இப்போதான் திருவடி போனாங்க. இப்போதான் இருமல் சளினால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் வயசாக இருந்திருப்பாங்க. இத்தனைக்கும் யோகாசனம் பண்ணுறாங்க. காலையில் ஒரு நேரம் பண்ணுவாங்க, மற்ற நேரம் பண்ண முடியாது. அவங்க பாட்டு போய் வீட்டில் படுத்துருப்பாங்களா, ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க போலுக்க, அதனால அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க. 103 வயசு வரைக்கும் இருந்தாங்க.
இப்போ உள்ளவங்களுக்குலாம் வயசு சொல்ல முடியாது. 60, 70, சிலவர் 50, சிலர் 40லே என்ன செஞ்சிடறாங்க. அப்போ இந்த பிறவியை நம்ம என்ன செய்யணும், மதித்து நாம் நடக்க. குரு கண்டத்தில் இருக்கின்றவர்கள் சொரூபத்தை விசாரித்தால் 13,000 வயதுடையவராய் எப்போதும் பொன் கொன்றை நிறமுடையராய். பொன் கொன்றை நிறம்னா எப்படி இருக்கும், மஞ்சள் கலரா அப்படியே திருமேனி முழுவதும் எப்படி இருப்பாங்க, தங்க நிறமா இருப்பாங்க. பொன் போன்ற மேனின்னு சொல்லும் போதே நமக்கு இப்ப பொன்னம்பலம் தான் நமக்கு ஞாபகம் வருது. சிதம்பரத்துல முற்றோதல் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ரிசல்ட் வரல. வந்துருச்சுன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இந்த மாசம் கடைசியில போற மாதிரி இருக்கு. வரவங்க வேனுக்கோ பஸ்ஸுக்கோ சேர ஆளுகளை போய் கூப்பிட்டு போய் நம்ம சிதம்பரத்துல முற்றோதல் பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணா? அதுவா இல்லை ஓரியூரான்னு தெரியல. ஒன்று சிதம்பரம் இல்லைன்னா ஓரியூர். வாங்க சார், திருச்சிட்டோமோ என்ன எங்கே வாய்ப்பு கொடுக்காரோ போய் முற்றோதல் பண்ணிடுவோம். சரிதானா? சிதம்பரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எது கிடைச்சாலும் சாமி திருவாரு. சரி, அப்படி தம் கருத்துக்கு வேண்டிய மரத்தின் பழம் புசித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பொழுதுக்குள்ளே கருப்பம் தரித்து ஆண் பெண் என 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவங்களுக்கு இந்த கண்டத்துல, குரு கண்டத்துல இருக்கிறவர்கள் பொன்கொன்றை நிறமுடையவராக இருப்பார்கள். மரத்தின் பழம் புசித்து இருப்பார்கள். என்ன மரம் அப்படின்னா, அவருக்கு வேண்டிய மரத்தின் பழம் புசித்து அவங்க நினைச்சதை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்றவங்க என்ன செய்வாங்க, கருப்பம் தரித்து ஆண் பெண் என 2 பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஆண் பெண் 2 பிள்ளைகள். இங்க நம்ம இதுலலாம் எடுத்துக்கோங்க, மூத்தது ஆண் குழந்தையா இருக்கணும், ஆண் குழந்தையா இருக்கணும் கடவுளே அப்படின்னு என்ன செய்வாங்க, ஆஸ்திரிக்கு போனது ஆண் குழந்தை முதல் பிறந்தோம். 2வது குழந்தை எப்படி பிறந்தா நமக்கு என்ன, முதல்ல ஆண் குழந்தை பிறந்துடணும். எல்லாருக்கும் ஒரு அற்ப ஆசை எதுன்னா ஆண் குழந்தை பிறகு. சரி, ஆண் குழந்தை பிறந்தா என்ன, பெண் குழந்தை பிறந்தா என்ன, 2யும் யார் வளர்க்க போறா, நீங்களும் வளர்க்க போறீங்க. அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இப்பயே மாத்திருங்க. நீங்க அந்த குழந்தையை வளர்ப்பது இல்லை, இறைவன் மட்டுமே வளர்ப்பார். வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி அடையிலோர் எம்பாவர். நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் எடுத்து வளர்க்குறது யாரு, உமையம்மை. நம்ம அம்மா தான் எடுத்து வளர்க்குறாங்க. சிவகாமி அம்மா தான் நம்ம ஒவ்வொரு பிறவையும் வேதித்து வளர்த்து எடுக்கின்றார்கள். நீ உணவு கொடுத்தாலும் நம்ம சின்ன குழந்தையா இருக்கு, கை குழந்தையா இருக்கு, பார்த்தா நாள் ஆக 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 அது வளர்ந்துக்கிட்டே போகுது. நீ குச்சி வச்சு நீட்டியா விட்டீங்க, அது எப்படி வளர்ந்தது, யார் வளர்க்கா, எல்லாம் இறைவன் தான். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை. அவன் அருளால அவன்தால வணங்குறது கூட அவனுக்கு அருள் வேணும். இறைவனை வணங்குறது கூட அவன் அருள் இல்லாம நம்ம வணங்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சில பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா உழைச்சி 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 போட்டிருக்கேன் என்ன பாருங்களேன் அப்படின்னா, ஒண்ணுமே உழைக்கிற, யாரும் உழைச்சிலாம் போட முடியாது. அதெல்லாம் நீங்க செய்த வினை. இது அவங்களுக்கு நீங்க வேலை பார்க்கறது இதெல்லாம் நீங்க செய்த வினையின் காரணமாக வேலை பார்த்து நீங்க குடும்பத்துக்கு போடுறீங்க. இல்லை நீங்க உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா உங்க குழந்தை உங்களுக்கு ஆக்கி போட்டுச்சு அப்படின்னா அது நீங்க செய்த வினை. புண்ணியம் செய்யற நீங்களே வேலை பார்த்து சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுடைய தீவினை காரணமாக நீங்களே வேலைக்கு போய் பொங்கி சாப்பிட்றதுனா நீங்க செய்த வினை. புரியுதா சார் உங்களுக்கு? எல்லாமே வினையின் காரணமாக தான் எல்லாமே வருவே தவிர வினை இல்லாம எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கா, அது நீங்க செய்த வினை செஞ்சிருக்கீங்க, நல்வினை செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு துக்கமான செய்தி வருதா, அது நீங்க தீவினை செஞ்சிருக்கீங்க. எது நடந்தாலும் இறைவன் அருள் இல்லாம நமக்கு நடக்காது. எது நம்ம நடந்தாலும் இறைவனுக்கு ஒன்று தெரியாமல் நமக்கு நடக்காது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற உணர்வோடு நாம இந்த உலகத்துல வாழ வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, நீ என்ன செய்வீங்க, இந்த பையன் இருக்கானே இவனாலதான் நான் ரொம்ப பாலா போனேன் அப்படின்னு அவனை திட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேல்வினை ஏற ஆரம்பிச்சு. எல்லாம் இறைவன் செய், நான் ஏதோ தீவனை பண்ணியிருக்கேன், அவன் மூலியமா சாமி நம்மளை அதை நீக்கியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா அந்த வினை அப்பயே முடிஞ்சும், உங்களுக்கு மேல்வினை ஏறாது. இது உங்களுக்கு ஆகாமி வினை, அதாவது சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமி வினை. ஆகாமி வினை ஏறாம பார்த்துக்கிடணும். அப்படி ஏறுபவர்களுக்கு அனுஷ்டானத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுத்து இந்த 11 மந்திரத்தை சொல்லி ஆகாமி வினை நித்திரம் நம்ம ஏற்றுதான் செய்வோம். அதை அனுஷ்டானத்துல கொடுத்து அதை நிறைவு பண்ணிடணும். கொடுக்காம மறந்துடக்கூடாது. 11 மந்திரத்தை சொல்லி ஓம் ஈசான முத்தியே சுவாகா, ஓம் தத்துவ சக்திராய சுவாகா அப்படின்னு சொல்லி 11 மந்திரத்தை சொல்லி ஆத்ம தவம் ஜபம்
தியானம் கர்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சுவாமி கிட்ட நீங்க தியானம் பண்ணியிருந்தாலும் இங்க பூஜை பண்ணியிருந்தாலும் சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்திருந்தாலும் அதுக்கு என்னென்ன புண்ணியங்களோ அத்தனையும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும்? சாமிகிட்ட கொண்டு போய். ஆத்ம இந்த ஆன்மா செய்யக்கூடிய தவம், தவம் என்பது வந்து பூசை, ஜபம் ருத்ராட்சத்தை உருட்டுவது ஜபம், தியானம் சாமி அகபூஜை செய்வது, கர்ம பலன்கள் நீங்க செய்கின்ற வினைகள் எல்லாத்தையும் நல்வினை தீவினை எல்லா வினையும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும்? சிவபெருமான்கிட்ட போய் ஒப்படைச்சணும். சாமி நல்லதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், தீவனை நீ எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நல்வினையை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டையுமே நீங்க தான் என்ன செய்யணும்? அனுபவிச்சாகணும். ரெண்டாவது இறைவன் செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா சாமி உங்களுடைய நல்வினை தீவினை ரெண்டையுமே என்ன செஞ்சுருவாரு? வினையை வாங்கிடும். அதுக்கு உங்களுக்கு மேல்வினை ஏறாது. இல்லைன்னா மேல்வினை ஏற ஆரம்பிச்சோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு சொன்னேன், ஒரு அரிசி கடைக்கு போகிறீங்க, ஒரு கிலோ அரிசியை வாங்குறீங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இன்னொருக்கு சொல்லணுமா? ஒரு அரிசி கடைக்கு போகிறீங்க, ஒரு கிலோ அரிசியை வாங்குறீங்க. வாங்கி வீட்டுக்கு போய் ஒரு கிலோவும் பொங்க மாட்டீங்க, ஒரு கொஞ்சம் காணி எடுத்து பொங்கி பார்க்குறீங்க. பொங்கி பார்த்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதும் அது ஐரை ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அந்த அரிசி. முதல்ல என்ன பண்ணுவீங்க? அது கடைக்காரன்ட்டு நீங்கள் சொல்லும் போதே அரிசியை வாங்கும் போதே 25 கிலோ பேக் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வரீங்க. அதை பொங்குறீங்க. அதில் கொஞ்சம் தானே எடுத்து பொங்குறீங்க, மிச்சம் அதில் இருக்கு. நல்லா கவனம் வைக்கீங்களா? இப்போ நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதும், பொங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க? உங்கள் வேலை என்ன வேலை? முதல்ல ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தீங்க பாருங்க 25 கிலோ. எப்பா அதான் ஆகாமி வினை, முற்பிறவி செய்த வினை, ஏற்கனவே செய்த வினை. அது வந்து ஆகாமி இது சஞ்சித வினைன்னு பேர். எப்பா அந்த 25 கிலோ அரிசி வேணாம்ப்பா, கேன்சல், அதை நீக்கணும் முதல்ல. ரெண்டாவது என்ன செய்வீங்க? இனிமே பொங்கல் நினைச்சீங்கல்ல, அது ஆகாமி வினை, அதை என்ன செஞ்சிடணும்? அதை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணணுமா? இப்ப ரெண்டே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. பொங்கி நீங்க சாப்பிட்டீங்களே, உள்ள போயிடுச்சா? அதை நீங்க என்ன செய்வீங்க? அதை அனுபவிச்சே ஆகணும். அதுதான் பிராப்தவனை. இந்த பிறவில உங்களுக்கு எதெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கோ அத்தனையும் இறைவன் திருவருளால அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும். அது பிராப்தவனை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அது வயிறு போய் ஒன்றும் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க திருமுறைகள் பாட வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். செஞ்சா நம்மளை வந்து என்ன செய்யாது? அதை பந்திக்காது, இல்லைன்னா பந்தித்தோம். இப்படிதான் ஆகாமி வினை, சஞ்சீத வினை, பிராப்த வினை என்று 3 வினைகள். சஞ்சிதம் முற்பிறவில் செய்த வினை, பிராப்தம் அனுபவிக்கின்ற வினை, ஆகாமி வினை இனிமே செய்யக்கூடிய வினை. இந்த 3 வினையும் சாமிகிட்ட கொண்டு போய் இப்ப இந்த பூமியில நம்மளை சாமி விடும்போது எப்படி விடுவார் அப்படின்னா, இப்ப நாமளா வந்து இங்க வந்து பிறக்க முடியாது. நல்ல குணமக்களுங்க, நாமளா வந்து இங்க வந்து நினைச்ச தாய் தப்பனாருக்கு பிள்ளைகள் ஆயிருக்க முடியுமா? முடியாது. அது இறைவன் கையில தான் இருக்கு. ஏன்னா நம்மளே நினைச்சு நான் இந்த உலகத்துல தான் போய் வசிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தாய் தப்புனார்ட்ட வந்து பிறக்கணும்னு நம்மளால நிச்சயிக்க முடியாது. எல்லாமே கூட்டி வைப்பது யாருன்னா இறைவன் ஒருவரே. இப்ப மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. சரி, கொஞ்சம் கவனமாக கலந்து சார். மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. இந்த மாட்டு வண்டி, இந்த மாடு தானா போய், அது அறிவுடைய பொருள் தான். மாடுக்கு அறிவு இருக்கா? இருக்கு. ஏன்னா எல்லாம் இப்படி யோசிக்காங்க, இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இருக்கு, மாடுக்கு அறிவு உண்டு. மாட்டு வண்டிக்கு அறிவு இருக்கா? சரி, இது அறிவு தான், அறிவு இருக்குல்ல. இதுவா போய் அந்த மாட்டு வண்டி இப்படி மேல தூக்கி அது மாட்டிக்கலாம்ல? அப்படி மாட்டுமா? வேண்டாம். மாடுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. இந்த ரெண்டையும் கூட்டி வைக்கக்கூடிய ஆள் யாரு? அந்த மாட்டு வண்டி காரன், அவன் தான் இறைவன். இந்த மாடு அறிவற்ற ஜடமாகி அந்த மாட்டு வண்டியை, இந்த மாடை கொண்டு போய் அதுல பூட்டி மூக்கணாங்கயிறை யார் வைத்துக் கொள்வார்? சிவபெருமான் வைத்துக் கொள்வார். அவர் பார்த்து எங்க மூச்சு அப்படி நிப்பாட்டுறாரோ அந்த இடத்துல நாம என்ன ஆகணும்? ஒருத்தருக்கு 60 வயசு, ஒருத்தருக்கு 70 வயசு, ஒருத்தருக்கு 80 வயசு, எங்க இறக்கணும் முத கொண்டு யாரு முடிவு பண்ணுவார்? சிவபெருமான் தான் முடிவு. அப்ப இந்த உலகம் வந்து அறிவற்ற பொருள், அந்த மாட்டு வண்டி போல. உயிராகிய நாமெல்லாம் இங்க கொண்டு வந்து சாமி என்ன செஞ்சிருக்காரு? இந்த உலகத்துல நம்மள பூட்டியிருக்காரு. இப்ப மூக்கணாங்கயிறு யாரு கையில இருக்கு? சிவபெருமான் கையில இருக்கு. அவர் பார்த்து எங்க நிப்பாட்டுறாரோ, மண்ணே நோக்கி மணாடா மண்ணே நின் சீர் மரப்பித்து
சாமி சாமி உன்னை மறக்க வச்சு என்னை இங்கே வந்து பிறக்க வச்சுட்டியே சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். மானே நோக்கி நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புகை எந்தனை உடலை பண்ணி வித்து விட்டாய். அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய். என்னை வந்து உடலை வச்சுட்டியே சாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் எங்கள் சிவபெருமான் என்னை விடலை. என்னுடைய அறியாமைன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப குற்றம் புரிவேன்னு தெரிஞ்சு எனக்காகவே சிவபெருமான் என்ன செஞ்சாரு, அவர் எனக்காகவே இந்த சாக்கடையில் வந்து காலை வச்சு எனக்காக அருள் செய்வதற்கு அங்கிருந்து உருவமற்ற நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி வந்து எனக்காக அருள் செய்வதற்காக எங்கள் சிவபெருமான் வந்து என்னுடைய அறியாமையை போக்கி ஆனந்தத்தை தந்தருளினார் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். புரியுதா உங்களுக்கு? மானையை நோக்கி மணலாம் மன்னேனின் சீர் மரப்பித்து இவ்வூனை புகை எந்தனை உடலை பண்ணுவித்து விட்டாய். அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவரே வந்துதான் அருள் செய்யணும். நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அறிவற்ற ஜட பொருளுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. வாட்டுக்கேனே நான் சொல்வது புரியுதா அப்படின்னா இது புரியுமா? என்ன சொன்னாலும் புரியாது. இது அறிவற்ற பொருள், நான் அறிவுடைய பொருள். இது என்ன சொன்னாலும் ஏற. இந்த அறிவற்ற பொருளுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இது அறிவிச்சா அறியாது, நாம ஏதோ அறிவோம், அவ்வளவுதான் அறிவு. நம்ம அறிவெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதிகம் சிவா உங்களுக்கு இந்த பதிகம் தெரியவே தெரியாதா சிவா? அவர் ஒழுங்கா இருப்பாரு. அவரை போய் உங்களுக்கு இந்த பதிகமே தெரியாதா சிவா? இப்பதான் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படிச்சேன்னா பாருங்களேன் அப்படிங்கிறது. இவங்க பெருமை வந்து அவருக்கு தெரியறது போல சொல்றது. எனக்கு ரொம்பலாம் தெரியாது. திருப்பூர் ஒரு 150 பாட்டு தான் தெரியும் அவர்தான். ஆனா அது ஒரு சாமி திருவிழால அடியில் ஆரம்பத்துல நமது நண்பர் நடராஜன் சொன்னேன், ஒரு 50 திருப்பூர் தெரியும் அப்படின்னா தெரியாம அது ஒரு நல்லதா தான் போச்சு. அவருக்கு நமக்கு மேல பாட்டு அதிகமா போயிட்டு இருக்கு. அது 100 பாட்டுக்கு மேல அவருக்கு மனப்பாடம் தெரியும். அடியில் கூட 50க்குள்ளதான் தெரியும். 100 பாட்டுக்கு மேல திருப்பூர் மனப்பாடம் தெரியும். கட 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 கடன்னு அவர் தன்னடக்கத்தோட சொல்றாரு. அத்தனை திருப்பூர் தெரியும். நாங்க பஸ்ல போகும்போதெல்லாம் நிறைய திருப்பூர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நண்பர் கிடைச்சதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அடியனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் படிக்கலே அப்படிதான். படிக்கலே ஒரு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒப்பிப்போம். ஸோ எப்படிங்க நான் சொல்கிறேன் அப்படிப்போம், அவர் சொல்கிறேன் அப்படின்னு. அதுவும் தமிழையாருக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்போம். தமிழ் வாத்தியாருக்கு மற்ற வாத்தியார்ட்ட அடி நல்லாவே வாங்குவோம். தமிழுக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு தமிழையா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேர் என்ன பேருன்னு கேட்கீங்க? சிவனாண்டி. எப்படி பேரே சிவனாண்டி. நம்ம ஐயாதாங்க தமிழையா வந்து எங்க 2 இருக்காரு. சரி, பேரே சிவனாண்டி. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் நமக்கு ஆசிரியர்லாம் வந்து நம்மளை திருத்திருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. சரி, அப்படி அப்போ ஒவ்வொருத்தரும் ஆண் பெண் என 2 பிள்ளைகள் எல்லாம் எங்க இருப்பாங்க? அந்த குரு கண்டத்தில் இருக்கின்றவர்கள் எத்தனை வயதுடையார் இருப்பாங்க? 13,000 வயதுடையராக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாத்தையும் அவங்க நினைத்ததை புசித்து அவர்களுக்கு ஆண் பெண் என்ற 2 குழந்தைகள் பிறக்கும் அந்த கண்டத்தில் உள்ளவர்களுக்கு. முற்கூறிய குரு கண்டத்தின் வடக்கு சமுத்திரத்துக்குள்ளே 8000 யோசனையுடைய தீவில் சித்தர்களும் முனிவர்களும் திகம்பர்களும் நெருங்கி இருப்பார்கள். அவர்கள் புசிப்பது கிழங்கு கனியும் அவர்கள் சந்திரனை போலும் விளங்கும் பிரகாசமுடையவராக இருப்பார்கள். அத்தீவு உத்தமான சந்திர தீவு என்று பெயர் பெறும். இந்த சந்திர தீவுல எண்ணில்லாத முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் அங்கே கிழங்கு கனிகளை உண்டு அங்கே பிரகாசமாக கொண்டுவார்கள். பொதுவாகவே ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகப்பொழிவெல்லாம் தேஜஸ் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். சில பேர் முகத்தை பார்த்தாலே தெய்வீக மனம் கமலம். சில பேரை பார்த்தா அவனை ஏண்டா பார்த்தேன் அடிக்கணும் போலே இருக்கா அவனை பார்த்தா அப்படிவாங்க. பார்த்துக்கீங்களா? அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம அடியாரானதுக்கு அப்புறம் யாரையுமே என்ன செய்யக்கூடாது? வெறுப்பு காட்டக்கூடாது. எல்லாரையும் நம்ம சிவமாக பார்க்க வேண்டும். பிடிக்கலையா ஒதுக்கி கூட போயிருங்க. அவங்கள பத்தி தவறா யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுக்கி போயிருங்க, அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்கணும். புரிஞ்சுச்சா? அப்படிதான் நினைக்கும் எல்லாரும். அப்படியே அப்ப பிடிக்காதவெல்லாம் எனக்கு என்ன செய்ய, அவன் பிடிச்செல்லாம் ஒதுக்கிருக்க. இவன் நிறைய பேர் அப்படிதான். பிடிக்கலையே என்ன செய்யலாம், ஒதுக்கி போயிருங்க. அப்பாட ஒதுக்கி. சரி, ஏன்னா இன்னொன்னு இந்த உலகத்துல யார்ட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது.
பகைமை தான். அந்த பகைமையை நீக்குவதற்காக நமக்கு என்ன வரும்? ஒரு பிறவி கட்டாயமாக வரும். அதனால யாரையுமே என்ன செய்யக்கூடாது? பகைமை பாராத நட்பு. அருணைநாதர் போய்கிட்டு இருந்தாரு, யமன் போய்கிட்டு இருந்தாரு. யமனை பார்த்து அந்தகா அப்படின்னாரு, யமனே அப்படின்னாரு. என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, நீ எப்படி நீ கூப்பிடுற அப்படின்னு. என்கிட்ட கையில வாழ் இருக்கு அப்படின்னாரு அருணைநாதர். என்கிட்ட எவ்வளவு பெரிய வாழ் இருக்கு தெரியுமா அப்படின்னு யமன் தூக்கி காமிச்சார். இப்ப அது வெறும் வாழ், இது வந்து சுடர் வாழ் அப்படின்னாரு அருணைநாதர். சுடர் வாழா? அது என்ன சுடர்வாள் அப்படின்னாரு. இது வந்து ஞான சுடர்வாள் அப்படின்னாரு. அது என்ன ஞான சுடர்வாள் அப்படின்னாரு. இது அவிரோத ஞான சுடர்வாள் அப்படின்னு எடுத்து காமிச்சாரு பாருங்க. அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா. திரு கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அதனால அவிரோத ஞான சுடர்வாள் இருக்கின்றதுனால நீ என் பக்கத்திலே வர முடியாது அப்படின்னாரு. யாரை பார்த்து? யமனை பார்த்து சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? விரோதம்னா பகைமை, அவிரோதம் அப்படின்னா பகைமை பாராத நட்பு. எல்லா உயிரத்தையும் பகைமை பாராத நட்பு இருந்தா எவன் பக்கத்திலே வர முடியும். புரிஞ்சுச்சா? சரி, அப்படி அங்கே முனிவர்களும் திகம்பர்களும் சித்தர்களும் அங்கே கிழங்கு கடிகளை எல்லாம் புசித்து சந்திரனை போல் பிரகாசமுடையவராக இருப்பார்கள். ஏன் பிரகாசமுடையவராக இருப்பார்கள் என்றால் அவர்கள் சார்ந்திருப்பது யார? சிவபெருமானை. மறந்துக்கூடாது. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? தேசன், சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்து ஈசன். அவர் எப்படி இருப்பாரு? சாமி பிரகாசமுடையவராக இருப்பார்ல. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்தால் நம்மளுடைய முகப்பொழிவு எப்படி இருக்கும்? தேஜஸ் அப்படியே பொழிவார். நீ சிவபெருமான் நீ நினைக்கிறீங்களா நினைக்கலையான்னு உங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரி, பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சோகமா வச்சிருப்பாங்க முகத்தை. அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிவபெருமான நினைக்கலன்னு. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமா இந்த உள்ளுக்குள்ளே இருந்துட்டு சேட்டை பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள பார்த்தாலும் தெரியும். இந்த மனசை அமைதியை வச்சுக்கிட்டு வெளியில பயங்கர சேட்டை செய்யறவங்களும் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் வந்து கண்டுபிடிக்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதான் சொன்னாங்க, அகத்தின் அழகு அகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாலோடு கட்டிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனாரு நமது திருமலதேவன். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அது எதுக்கு சொன்னாங்கன்னா சிவபெருமானை அகத்துல வச்சு பூசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முகத்தில் கண் கொண்டு பார்ப்பதில் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பது. அதுக்கெல்லாம் நிறைய சிவ பூஜை பண்ணாதான் வரும். சும்மாலாம் உடனே சாமியெல்லாம் வந்துட மாட்டாரு. அதுக்கு வைராக்கிய பக்தி இருக்கணும். வைராக்கிய பக்தி இருந்தால் தான் சிவபெருமான் நம்ம நெஞ்சில கோயிலா வருவார். சும்மா காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை மட்டும் வந்துட்டா மட்டும் பதாது. திருமுறைகள் பாடணும், அடியார்களோடு இணங்கணும், சிவ பூஜை செய்யணும், அஞ்செழுத்தை ஓதணும், அடியார்களோடையே இணங்கி இருக்கணும். வாரத்துக்கு ஒருக்கா கோயில் போகக்கூடாது, தினசரி கோயிலுக்கு போகணும். அடியார்கள்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ, ஞானிகள் என்ன பாடி வச்சிருக்காங்களோ அந்த பாடியபடி நம்ம நடந்தா நமக்கு அந்த கதியை நாம் அடைவோம். சாமி என்ன சொல்லி வச்சிருக்காரோ அந்த கதியை. அப்ப இப்ப தாய் வந்து ஞானிகள் எல்லாம் இறைவனை வந்து எப்படி அனுபவிப்பார்கள் என்றால், இப்ப மகள் வந்து தன் கணவனோடு கூடிய சுகத்தை தாயிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதுபோல சிவபெருமானை அனுபவித்தவர்கள் வெளியில சொல்ல முடியாம இருப்பாங்க. அதனாலதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பற்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமேன்னாரு திருமலதேவன். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஞானிகள் அந்த இன்பத்தை வெளியில எங்களால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இன்பம் இறை இன்பம். அதை நீங்களும் பெற வேண்டும் என்றால் ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம், குருநாதரிடம் உபதேசம் பெற்று குருநாதர் என்ன மந்திரம் சொன்னார்களோ அந்த மந்திரத்தை உச்சரித்து ஞான நூல்கள் என்ன சொல்லி இருக்கின்றதோ அந்த ஞான நூல்கள் படி குருநாதர் சொன்னபடி நீங்கள் நடந்தால் அந்த இன்பத்தை நீங்கள் அடையலாம் என்று யார் சொல்றா? நம்ம திருமலதேவன் என்ன சொல்றார்? யான் பற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற அவரவர்கள் தான் பற்ற தலைப்படுவாங்க. அவர்களுக்கு அதை கடைபிடித்தால் அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும். புரியுச்சா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின்.
ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம். அதாவது குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம். குருநாதர் சொன்னபடி நடக்கலைன்னா நமக்கு நித்தனும் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால குருநாதர் சொன்னபடி அனுஷ்டானங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அடியார்களோடு இணைகிட்டே இருந்தோம்னா நமக்கு மனசஞ்சலம் வரவே வராது. புரிஞ்சுச்சா? இல்லைன்னா எதையாவது நினைச்சு இந்த உயிரானது மனதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும், மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கோடீஸ்வரா இருந்தா கூட மனக்கவலை இருக்கும், எப்பேற்பட்டவராக இருந்தாலும் மனக்கவலை வரும். அதை யாரும் போக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் போக்க முடியும். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது. யாராலையும் மாற்ற முடியும், சிவபெருமான் ஒருத்தர் தான் அதை மாற்ற முடியும். அப்படி அச்சந்திர தீவில் இருப்பவர்களுக்கு 13,000 வயது உண்டு. அந்த தீவில் இருக்கவங்களாம் 13,000 வருஷம் இருப்பாங்க. முற்கூறிய குருகண்டத்தின் வாயத்துக்கு வடக்கு சமுத்திரத்துக்குள்ளே 4,000 யோசனைக்கு அப்புறம் 16,000 யோசனை விரிவுடைய பத்திராகர தேசம் என்ற ஒரு தீவு உண்டு. அதில் சித்தர்களும் இருடிகளும் இயலை யாராயும் தியம்பர்களும் திவ்யமான மரத்தின் கனிகளையும் கிழங்குகளையும் புசித்து கொண்டு இருப்பார்கள். அதே போல அந்த சந்திர தீவு போல இந்த தீவுல என்ன செய்வாங்க, சித்தர்கள் வசிப்பார்கள், திகம்பரர்கள் இருப்பார்கள். அவர்கள் காய்கனிகளை புசித்து கொண்டு அங்கே இருப்பார்கள். முற்கூறிய பத்ராக தீவில் இருக்கிறவர்கள் செந்தாமரை போன்ற நிறமுடையவராக இருப்பார்கள். 13,000 வயதுடையவராக இருப்பார்கள். இரணிய கண்டத்தில் இருப்பவர்கள் எலுமிச்சம்பழத்தை அங்க நல்ல எலுமிச்சம்பழத்தை புசித்து அப்படி பல 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 பலன்னு தேஜஸோடு இருப்பாங்களாம். எந்த கண்டத்தில் உள்ளவங்க? இரணிய கண்டத்தில் உள்ளவர்கள். இரணிய கண்டம். ரமிய கண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நெய்தல் பூ போன்ற நிறம், புசிப்பு ஆலம்பழம், வயது 12,000 வருடம். அங்கே 12,000 வயது அவர்கள் தேகத்தில் பிரகாசம் வெள்ளி நிறம் போன்றிருக்கும். அவர்கள் புசிப்பு இனிய கடுப்பஞ்சாறு ஆகும். கரும்பு சாறுக்கு பாருங்க, இந்த கரும்பு சாறு தான் அவங்களுக்கு இனிய உணவாக இருக்குமா. வெறும் அதை மட்டுமே பாருங்க புசித்து உயிர் வாழ்றாங்க. நமக்கு என்ன சாப்பிட்டா அவங்க உயிரோடு இருக்க முடியும்? காலையில இட்லி பொங்கல், மதியம் வடை பாயசத்தோட சாப்பாடு, இரவு வயசுல தோசை. இதுல நம்மளால நினைச்ச முடியாது. முடியல. அங்க பாருங்க எப்படி எப்படி இருக்காங்க பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், எது இல்லாம வாழ முடியாது, தண்ணி இல்லாம இங்க வாழவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு இல்லாம நீங்க எத்தனை நாள் கூட இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. தண்ணி குடிக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணீர் அவ்வளவு சிறப்பு. அதான் நீரின்றி அமையாது உலகுனாரு வள்ளுவர். இந்த உலகத்துல முக்காசி என்ன இருக்கு? நீர் தான் இருக்கு. முழுக்க முழுக்க கடல் தான் அதிகமா இருக்கு, தேசம் வந்து கம்மி தான். சரி, அப்படி இப்படி ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒவ்வொருத்தர்கள் வசிப்பார்கள். கிம்புருட கண்டத்தில் இருக்கின்றவர்கள் பொன்னிறமாய் இருப்பார்கள். அவர்கள் புசிப்பு இந்திர இத்திக்கனி. அவர்களுக்கு நிலைபெற்ற வயது 10,000. ரெண்டாவது அவர் 7 கண்டத்திலும் இருப்பார்கள். அவர்கள் எப்பயுமே இந்த கிம்புருடவர்கள் வந்து 7 கண்டத்திலையுமே அவர்கள் வசிப்பார்கள். பாரத கண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவும் பலமும் சரீரமும் கிருதயுகம் போலாம். மற்ற யுகங்களுக்கு தக்கபடி வேதமாய் பொருந்தும். அவர்களுக்கு வயல் உழவு முதலிய தொழில்களால் உண்டாகியது. அவர்களுக்கு சென்னல் புல்லரிசி நாட்டில் உள்ள காய் கனி முதலிய புசிப்புகளும் உண்டு. அவர்களுக்கு அத்தியாமிகம் அதிதை, ஆத்தி ஆன்மீகம், ஆத்தி பௌதீகம், ஆத்தி. இதை முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரத கண்டத்தில் உடைய நம் போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து தொழில் வந்து உழவு தொழிலும், ரெண்டாவது ஆதி பௌதிகம் என கூறப்பட்ட துக்கத்திரயங்களையும் ஒழியாமல் அனுப்பிப்பார்கள். நாமெல்லாம் எது அதிகமாக அனுபவிப்போம் அப்படின்னா, இப்போ நல்லா தெரிஞ்சு நல்லா கவனமாக கேட்கணும். இது சித்தாந்தம், ரொம்ப கவனமாக கேட்டால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. 3 வகையா இருக்கு. நம்ம வினையை அனுபவிப்பதற்கு என்ன இருக்கு? 3 வகைகள் உண்டு. ஒன்று ஆத்தி ஆன்மீகம், ஒன்று ஆத்தி பௌதீகம், ஒன்று ஆத்தி தெய்வீகம். ஆத்தி ஆன்மீகம், ஆத்தி பௌதீகம், ஆத்தி தெய்வீகம். இந்த ஆத்தி ஆன்மீகம் என்பது ஒரு உயிர்களினால் ஏற்படக்கூடிய துன்பம். இப்போ என்னை அடிச்சுட்டாங்க, ஒருத்தர் வந்து நம்மளை அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மூலியமா வினையை கழிப்பது. என்னை அடிச்சுட்டாங்க, என்னை கத்தியால குத்திட்டாரு, ஒருத்தர் ஒரு உயிர்னால் வரக்கூடிய துன்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆத்தி ஆன்மீகம்னு பேரு. வினை அப்படி வந்து கழிக்கும். ஆத்தி பௌதிகம் என்றால் ஒரு ஜடப்பொருளினால்
துன்பம். செவர் முட்டிருச்சுங்க, தீ சுட்டுருச்சுங்க, அதாவது ஜடப்பொருளினால் ஏற்படக்கூடிய துன்பம். புரியுதா உங்களுக்கு? ஆத்தி பௌதிகம் என்பது ஜடப்பொருளினால் ஏற்படக்கூடிய துன்பம். திடீர்னு கல் குத்திருச்சுங்க, செவர் முட்டிருச்சுங்க, தீ சுட்டுருச்சுங்க, காத்தடிச்சு ஒரு சாத்திருச்சுல. நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு திடீர்னு காத்து அடிச்சிச்சு கீழே தள்ளிடுச்சு அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் பஞ்சபூதங்களால், அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய துன்பம். அடுத்து ஆத்தி தெய்வீகம் என்பது ஒரு அதி தெய்வங்களால் ஏற்படக்கூடிய துன்பம். அதாவது இப்ப திடீர்னு கடல் பொங்கி சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கடலுக்குரிய அதிதெய்வம் கோவப்பட்டு அப்படி பொங்கி வந்து எல்லா உயிரும் அடிச்சு உள்ள கொண்டு போயிடும். ஒரு அதிதெய்வங்களால், ஒரு தெய்வத்தினால் ஏற்படக்கூடிய, தெய்வத்தினால் வந்து நமக்கு என்ன வரும், வினைப்பயனை கழிக்கக்கூடிய சொல்லை வரும். இதுக்கு பேர் ஆத்தி தெய்வீகம் என்று பெயர். ஆத்தி ஆன்மீகம், ஆத்தி பௌதீகம், ஆத்தி ஆன்மீகம். புரிஞ்சுச்சா? ஆத்தி ஆன்மீகம் என்பது என்னது? கரெக்ட், வெரி குட். உயிர்களால் ஏற்படக்கூடிய. ரெண்டாவது ஆத்தி பௌதிகம் என்பது என்னது? வெரி குட். ஆத்தி தெய்வீகம் என்பது ஒரு அதி தெய்வங்களால் வரக்கூடிய. இப்ப திடீர்னு புயல் வீசுது, காற்று ரொம்ப ஓவர் அடிக்குது, எத்தனையோ பேரை சாத்திருச்சு, இப்ப சுனாமி வருது, இப்ப உத்தரகண்டத்துல எத்தனையோ பேரை அடிச்சு கொண்டு போச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த அதிதெய்வங்களால் ஏற்படக்கூடிய கோபத்தினால வந்து எல்லாரையும் அப்படியே அடிச்சு அந்த வினைப்பயனை, அந்த உயிரோட வினைப்பயனை கிடைக்கும். யாருடைய கட்டளையினால? சிவபெருமானுடைய கட்டளையினால. மறந்துடக்கூடாது, சிவபெருமானுக்கு தெரியாம எதுவுமே கிடைக்காது. கடல் சுனாமி வந்துச்சுல, அதெல்லாம் யாருடைய கட்டளையினால? சிவபெருமானுடைய கட்டளை. நிலநடுக்கம், அதுவும் அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க, நிலநடுக்கமும் அந்த அதிதெய்வத்தினால ஏற்படக்கூடிய, அதுவும் ஆத்தி தெய்வீகம் பேரு. சுனாமி, இந்த நிலநடுக்கம், எத்தனையோ கட்டணம்லாம் இடிஞ்சு விழுது பார்த்தீங்களா? இது எல்லாமே அதுக்குரிய அதிதெய்வங்கள் கோவப்படுவதனால் வருவது. அப்படியும் வினை பயனெல்லாம் கழியும் நமக்கு. இப்போ நீங்க காலையில இருந்து சாமி இத்தனை மூலியமா நம்மளை வினையை கழிச்சுக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கோங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே காலை திடீர்னு மடங்கிருதுங்க அப்படிங்க. சில பேர் கல் குத்திருச்சுங்க வரும்போது அப்படிங்க. திடீர்னு செவர் முட்டிருச்சுங்க. சில பேர் என்னை அடிச்சிட்டான், என் பையனே என்னை அடிச்சிட்டானா பாருங்களேன் அப்படிங்காங்கல்ல. பெற்றவங்களே என் பிள்ளைகிட்ட காலையில அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க வெளியில சொல்லக்கூடாதுங்க, வைக்கோங்க அப்படின்னு ஒரு அம்மா வரும், நம்ம கடைக்கு வருவாங்க. வந்து ரொம்ப நொந்து நூலாகி வருவாங்க. முதல்ல இம்மா உட்காருங்க, மற்றதெல்லாம் ரெண்டாவது பேசுவான். அவங்க கதையாக பேசுவாங்க பையனை பற்றி. முதல்ல உட்காருங்க, முதல்ல டீயை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சாலும் விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பையனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வா, அதை ஏன் கேட்க, அது பெரிய கதைம்மா, நீங்கள் பெரிய கதைம் போது எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு. இல்லைப்பா அவன் அடிச்சு போட்டான்ப்பா என்னை, அப்படி என்னது அடிச்சு போட்டான், நீ இருங்க நான் வாரேன். இப்போ நீ வந்து எதுவும் கேட்காதப்பா, சரி கூட கொஞ்சம் சட்டை போட்டுருவான்ப்பா அப்படிம்பாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள்னாலாம் நமக்கு துன்பம், எத்தனை விதத்தில் துன்பங்கிறீங்க. வீட்டுக்கு போனால் துன்பம், வந்தால் துன்பம், நடந்து போனால் துன்பம், காலைல எந்திரிச்சா துன்பம், காலைல எந்திரிச்சு உயிரோடு இருந்தால் தான் நமக்கு நிச்சயம். இப்படி எத்தனை விதத்தில் நமக்கு துன்பம் வருது. அத்தனையும் யார் நமக்கு சரி பண்ணுறா? சிவபெருமான் தான் நம்மளை சரி பண்ணுறா ஒவ்வொரு. ஆனால் அந்த உபகாரத்தில் நம்ம மறக்காமல் இருந்தால் நமக்கு துன்பம் வராது, மறந்தால் நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கருணை செய்கிறார்ல சாமி, நம்ம காலையில் எதிர்த்ததுலேருந்து இரவு உறங்குற வரைக்கும் எத்தனை துன்பம் இருக்குது. ஆனால் சில பேர் இந்த கடவுளை நம்பாதவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்பி மதுரைக்கு ஏறுறாங்க பஸ்ஸில், எப்படியும் கொண்டு போய் சேர்த்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழுதிக்கிறாங்க. பஸ்ஸில் நாங்கள் திருப்பரங்குன்றம் போகிறோம் சுவா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நம்பிக்கையோட ஏறி எழுதிக்கிறாங்க. பழங்கள்ல சில பேர் ஜெயிக்காங்க. சிவா நேற்று சொல்றது நீ அப்படியே சொல்றீங்க. எதை நம்பி போறாங்க? எப்படியும் டிரைவர் நம்மளை கொண்டு போய் மதுரையிலும் சேர்த்துக்குவார். ஒரு டிரைவர்கிட்ட வைக்கிற நம்பிக்கையை கடவுள்கிட்ட வைக்கணும் வேண்டாமா? கடவுள் நம்மளை எப்படியும் நம்மளை ஈடுபடுத்தி எப்படியாவது என்ன செஞ்சிருவார், திருவடிக்கு கொண்டு செல்வார் அப்படிங்கிற உறுதிப்பாடோட என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். நான் எப்படியும் மேலே ஏறி கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுவேன். டிக்கெட் வாங்கினா உங்களை இறக்கி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். உங்களை பிரயாணம் செய்ய விடுவாங்க, வந்துடுவாங்க பின்னாடியே. அவன் கரெக்டாக எண்ணுவான், ஏதோ 2 டிக்கெட் குறையுது பார்த்து அன்னைக்கு அடியில் வந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிக்கெட் எடுக்க மறந்துட்டேன். அது 2 டிக்கெட் குறையுது, அவரு 10 தடவை கிட்ட வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்காரு, நான் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்னறாரு, என்ன 2 நாள் ஒரு ஆண்டு கேட்காரு, டிக்கெட் கேட்காரு, ஏன்ட டிக்கெட் இருக்குது எடுக்கிறது எடுக்க போறியா? நான் ஏற்கனவே
எடுத்தியாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எடுக்கலையா தம்பி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். இல்லை செல்லுல உள்ள போயிட்டேன். இப்படி செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கே 2 திட்டு. நான் அடி பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், திருமுறை பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அது 2 வருஷம் சரி பரவாயில்ல, அந்த பாட்டை பாடுறது 2 வினை கலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். உண்மை அதுதான். அவன் வினைப்பட கழிப்பாரா கழிக்க மாட்டாரா? கண்டிப்பா கழிப்பு. அவர்கிட்ட வசம் வாங்கணும்னு விதி. அது திருமுறை பாடினதுனால அது வினையை கலைஞ்சிருச்சு. சரி, அப்படி ஆத்தி பௌதிகம், ஆத்தி ஆன்மீகம், ஆத்தி தெய்வீகம் என்ற முறைப்படி நமக்கு இந்த வினைகளை எல்லாம் அனுபவித்து நாமெல்லாம் என்ன செய்வோம், இந்த பாரத கண்டத்தில் இந்த 3 விதமான வினை இருந்து நம்ம வினைகளை நாம் கழிப்போம். பாரத கண்ட கண்ம பூமி ஆகையான் முற்ஜனனங்களில் இயற்றிய கண்ம பலத்தை ஆண்டு அனுபவித்து கண்ம பலத்தால் கிம்புருட முதலிய 8 கண்டங்களில் உண்டாகிய போக வகைகளை ஆண்டு புசித்து இருப்பார்கள் என்று ஏற்கனவே இங்க வந்து இந்த 3 வகையான இதிலையும் அனுபவித்து கண்ம பலத்தின் காரணமாக எஞ்சிய வினையின் காரணமாக எங்க போய் பிறப்பாங்க? கிம்புருடமாகிய 8 கண்டங்களில் போய் இந்த உயிரானது என்ன செய்யுமா? போய் பிறக்குமா. இப்ப நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு கண்டமா சொன்னோம், இரணிய கண்டம், கிம்புருட கண்டம். இந்த கண்டத்துல எல்லாம் போய் நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு அங்கே போய் வசித்து 16,000 ஆண்டுலாம் இருந்து அந்த காய்கனிகளை புசித்து பொன்னிறமாக இருந்து இத்தனையும் நாம் அனுபவிச்சு தான் எங்கே வருவோம்? மறுபடியும் மண்ணுலகத்துக்கு வருவோம். புரியுது உங்களுக்கு? மண்ணுலகத்துக்கு சாதாரணம் வந்துட முடியாது. அப்போ நம்ம இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கவே, அப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். மானுட பிறவி கிடைச்சிருக்கேன், எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். இதில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால் இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குவோம், வாய்த்தது இதோ ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடு மீன் அப்படின்னாரு. அதனால இந்த பிறவி வந்து என்ன செய்யக்கூடாது? விட்டுறவே கூடாது. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும். மறுபடியும் மனித பிறவி தான் வரும்னு நீ என்ன செய்ய முடியாது, நிச்சயிக்க முடியாது. அப்ப கிடைத்த இந்த பிறவி என்ன செய்யணும்? பதவிக்கிறோம். இது ஒரு பதவி தான். நம்ம எங்க இருக்கோம்? ஒரு பதவி தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு பதவியில இருக்கீங்களா? ஈபில இருக்காங்க, நகை செய்கிற இடத்துல இருக்கேன். ஒவ்வொரும் ஒரு பதவியில இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த வினைகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மனித பிறவி விட்டுட்டோம், மறுபடியும் மனித பிறவி வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கும்போதே இந்த பூஜை செய்து அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்து திருக்கோயிலுக்கு நித்தலும் வந்து நித்தலும் வரணுமா வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? எல்லாம் யோசிக்காங்க. வரணுமா வேண்டாமா? வந்து திருமுறை பாடணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் கண்டிப்பா என்ன செய்யணும்? அடியார்களோடு இணங்கி திருமுறைகள்லாம். நேற்று பங்குனி உத்திரம் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போனீங்க? எல்லாம் முருகபெருமானை போய் பார்த்தீங்களா? நேற்று என்ன சிறப்பு? பங்குனி உத்திரம்னா என்ன சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். காலையில சொன்னேன் உங்ககிட்ட, அதான் பார்த்தேன். கரெக்டா சொல்றாங்களே பார்த்தேன். வேற இன்னொரு விஷயம், முருகபெருமானும் தெய்வயானைக்கு மணந்த திருப்பரங்குன்றம் போனா சிறப்பு. அவங்க கரெக்டா போயிருக்காங்க. திருப்பரங்குன்றம் போனா சிறப்பு, தெய்வயானை திருக்கல்யாணம். அது மாதிரி இமயமலை பர்வதராஜருக்கு மகளாக வந்து பார்வதியாரை மணந்த நாள் பங்குனி உத்திரம். 2 வரைக்கும் சிறப்பு. சாமிக்கும் முருகபெருமானுக்கும் சரியான சிறப்பான நாள் அது பங்குனி உத்திரம். இந்த நன்னாளில் தான் அடியனுக்கு தீட்சை கிடைச்சது. நமக்கு நேற்று பிறந்த நாள். இறையியல் பிறப்பு ஒன்று, உலகியல் பிறப்பு மற்றொன்று. இரு பிறப்போந்து முப்பொழுது குறை முடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்க முதல் எழுத்தோதி வரன்முறை பயின்றெழு வாழ்ந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதம் முரளும் வேணுபுரம் வீரம் வீரை இகழி அமைந்துள்ள புகழிய மந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெண்குரு விலங்கினை பாணி மூவுலகும் உதயமென் மீதந்த தோணிபுரத்துறைந்தனை தொலையாயிர நிதி வாய்ந்த பூந்தராய் ஏந்தனை
வரபுறம் என்று உணர் சிறபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இருதிரள் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னித்துயின்றோர் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறு அமனரும் அறுவகை தேரரும் ஊழியும் ஊனரா காளி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை வெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவில்லா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் இன்னை நினைய வல்லவர் இல்லை நீ நிலத்தே. இந்த பதியத்தை யாரு பாடுகின்றார்களோ மறுபடியும் இந்த மண்ணுலகத்தை மறந்துடுவாங்க. இல்லை நீல் நிலத்தேன்னு ஞான சொல்றாரு. தினசரி பூஜையில் இந்த பாட்டை பாடுறது. கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீல் நிலத்தை. இந்த நிலத்தையே மறந்துடான். நமக்கு சாமி பொன்னுலகம் கொடுக்குறாரு. எங்க சிவலோகத்துல தொண்டனேன் இன்று கண்டொழிதன் சுந்தரம் சொல்றாரு. யாரெல்லாம் சிவபெருமானை போற்றி பாடுகின்றார்களோ அவரெல்லாம் எங்க இருப்பாங்க? உன்னை போற்றக்கூடிய அடியாரெல்லாம் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன்கிறாரே சுந்தரம் சாமி. அப்ப கண்டிப்பா நம்ம எங்க வச்சிருப்பாரு? சிவலோகத்தான். நம்ம உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அட்டகிலேன் அடியே அரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேட்டி நடந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி ஓலமிட்டு போட்டி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புறந்தேன் சாமியை உணர்ந்து பாடணும். திருமுறையில் பாடும்போது ஒரு சொட்டு கண்ணீராது வரணும். அப்போதான் நீங்க பூஜையை விட்டு எந்திக்கணும். இல்லைன்னா எந்திக்க கூடாது. குருநாதர் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஆசிரியர் சண்முகையா இருக்காங்கல்ல, அதாவது பூஜை செய்யும் போது வெளியில ஆறு ஓடணுமா. என்ன இருக்குங்களா? கண்ணீர் ஆறு ஓடணுமா வெளியில. இங்க தண்ணி கூட போக மாட்டேங்கி. அந்த அளவுக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சொப்பு தண்ணியோட அவ்வளவுதான் சாமிக்கு. அந்த தண்ணி அது கூட என்ன செய்யாது வெளியில. அந்த அளவுக்கு நம்மளுடைய பூஜைகள்லாம் இருக்கு. அதான் மாத்தி கண்ணீர் பெருக சிவபெருமானை பூசித்து நாம சிவபெருமானுடைய அருளை நாம பெற வேண்டும். தன்னுடைய எளிமையை நினைக்கணும். திருமுறைகள் பாடும் போதும் பூஜை செய்யும் போதும் திருக்கோயிலுக்கு போகும்போதும் சாமிக்கு முன்னாடி நிற்கும் போதும் அடியார்கள் முன் நெகிழ்ந்து நிற்கும் போதும் நாம தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் நினைத்தால்தான் கண்ணீர் வரும். இல்லைன்னா வராது. நமக்கு சொன்னார்ல, தொழுமின் புகழ்மின் பூப்புனைமின் புயங்கந்தாலேயே புந்து விட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையோர் அடையாமே நிகழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முருகி நிற்போம். முருகி நிற்கணும். அடியார் ஆணியர் எல்லோரும் அகலவிடுமின் விளையாட்டு கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். கொடிசேர் மேனி புயங்கன் தான் ஆழ்வான் பொன்னடிக்கு. யாத்திரை பத்து முழுவதும் நமக்காகவே அடியார்களுக்காகவே படிச்சிருக்காரு மாணிக்கவாசகர். இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்க போகணும்? சிவபெருமான் அருள் எப்போ கிடைக்கும், எப்போ போகலாம், திருமுறை பாடி எப்போ போகலாம், அடியார்களுடைய இணங்கி எப்போ போகலாம், இந்த குறிப்பிலேயே வாழணும். நம்ம வாழ்வதெல்லாம் இறைவனுடைய அருள் எப்பொழுது கிடைக்கும். அது ஒண்ணுக்கு தான் நம்ம வருந்துறோம். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் வானேயும் வெல்வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொண்டை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்து. உன் அருள் எப்போ சாமி கிடைக்கும்? அதுக்குத்தான் நான் வருந்துறேன். வேற எதுக்கும் நான் வருந்துறதா இல்லை. என் குடும்பத்தை நினைச்சலாம் நான் வருந்துறதா இல்லை. என் பிள்ளைகள் நினைச்சலாம் நான் வருந்துறதா இல்லை. இந்த சொற்பொழிவு கேட்குறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள் நினைச்சோ பெற்றோர்கள் நினைச்சோ மற்ற எதை நினைச்சோ என்ன செய்ய வேண்டாம், வருந்த வேண்டாம். நம்முடைய வருத்தமெல்லாம் சிவருடைய திருவருள் எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற
ஒரே நோக்கம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சா? சரி, அப்படி இந்த பாட்டுல அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குடை முடித்து நார்மலை ஓதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்க முதலெடுத்து ஓதி வரன்முறை பயின்றல் வாழ்ந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணிங்கிறாரு ஞானசம்பந்தர். அதாவது 2 வகை பிறப்பு, ஒன்று உலகியல் பிறப்பு, மற்றொன்று இறையியல் பிறப்பு. உலகியல் பிறப்பு தாய் தந்தையற்ற பிறந்தாச்சு, அது சிவபெருமானுடைய அருளினால இந்த தாய் தகப்பனார் இந்த பிறவியில் இருக்க வேண்டும் என்று நம்மை நிச்சயித்து நாம் இங்க வந்து பிறந்தாச்சு. இனி அடுத்த ஒரு பிறப்பு இருக்கு, அது என்ன பிறப்பு? தீட்சை என்கின்ற பிறப்பு, இறைவனுக்கு புத்திரனாக ஆவது, அதுதான் இறையியல் பிறப்பு. என்னைக்கு ஒருத்தருக்கு குருநாதராக நமக்கு உபதேசம் செய்ய வந்து விட்டார் என்றால், குரு உபதேசம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுவிட்டோம் என்று நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். புரிஞ்சுச்சா? ஏன்னா குருவர் இல்லாம என்ன கிடையாது, திருவருள் கிடையாது. அதனால குருவருள் பெற்று நாம உய்வதற்குண்டான வழியை நாம பார்க்கணும். புரிஞ்சுச்சா? அப்படி தெற்கு பாரத கண்ட முதல் மேருவுக்கு வடக்காயுள்ள நீலகிரி முதலிய 3 கிரிக்கும் அப்பால் இருக்கிற குருகண்டம் ஈராக பொருத்தப்பட்ட யோசனை 100,000 என்கிறார். குருகண்டத்துல ஈராக பொருத்தப்பட்ட அங்க என்ன மலை இருக்கான், மேருவுக்கு வடக்காக. பாரத கண்டத்துல மேருமலை என்ன சொன்னோம், கைலாய மலை சொன்னோமா, அந்த கைலாய மலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய நீலகிரி முதலிய 3 கிரி இருக்கான். அங்க குருகண்டம் ஈராக பொருத்தப்பட்ட யோசனை 100,000 என்க. மற்ற கிழக்கு மேற்கு 100,000 யோசனை, அதனுடைய விரிவு, அந்த 3 மலையுடைய விரிவுமே 100,000 யோசனை. நம்ம ஒரு யோசனைக்கே நம்மளால கிரகிக்க முடியாது. 100,000 யோசனை தூரம்னா அப்ப எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட யோசனை தூரம், ஒவ்வொரு அண்டங்களும் இதுவும் சாமி இப்படிப்பட்டது. இப்ப எத்தனையோ அண்டம் கண்டம்லாம் சொன்னோம்ல, சாமி இப்படிப்பட்டவரு. விண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கால் செய்வின் குழாம் புகுந்து. சாமி இப்படிப்பட்ட பொருள், அண்டம் கடந்த பொருள், ஓரளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள். வேற என்ன, பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டுல சொல்றார், அவர் பண்டும் இன்றும் இனி என்றும் உள்ள பொருள். நாம இப்பதான் வந்திருக்கோம், நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருந்த, நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு சொல்ல முடியாது. அவர் என்றும் உள்ள பொருள், அண்டம் கடந்த பொருள். எல்லா அண்டமும் யாருக்குள்ள இருக்கு, சிவபெருமானுக்குள்ள இருக்கு. அதனால எல்லா உலகமும் ஆனாய் நீன்னு அப்பா சாமியில் பாடினார். எல்லா உலகமும் எல்லா கண்டமும் யாருக்குள்ள இருக்கு, சிவபெருமானுக்குள்ள இருக்கு. அதான் அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள். அவரை சார்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம உள்ளமும் வெள்ளையாக ஆகும். சிவபெருமானை சார்ந்தா எல்லாருடைய மனமும் என்னதாகும், வெள்ளை மனதாக ஆகும். வெள்ளம் ஆனந்த வெள்ளம், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு. அதுலேயும் இன்னொரு பாட்டில் சொன்னாரு, சில்லாண்டில் சிலதேவர் சொல்றாருல்ல, சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மனத்தொண்டர் உள்ளி சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே. சிறுதெய்வங்கள்லாம் போய் என்ன செய்யாதீங்க, போய் சேராதீங்க. ஏன்னா அவங்கள சில்லாண்டுலேயே சிதைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு ஆயுசு என்னது, ரொம்ப கம்மி. அவங்க எத்தனையோ வருடம் வாழ்ந்தாலும் கூட அவங்களுடைய ஆயுசே அற்ப ஆயுசு தான். நமக்கு 100ன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட, அவ்வளவுதான் தேவர்களுக்கெல்லாம். அதனால இப்ப பிற தெய்வங்களாம் என்ன செய்யாதீங்க, வழிபாடு செய்யாதீங்க. சென்று போய் நாம் செய்வோம் சிறு தெய்வம் சேராமைங்கிற இன்னொரு பாட்டுல. அப்புறம் மற்றறியேன் வாக்கியலால் வார்களல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானைங்கிறார் மாணிக்கவாசர். கற்றறியன் கலைஞானும் கசிந்துருகேன் ஆயிரினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் கூட நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு சிவத்தோடு ஒன்றுவது, அது முழுக்க முழுக்க சிவத்தோடு ஒன்றுது. மற்ற எதையும் நம்ம யோசிக்க கூடாது, எல்லாத்துக்குள்ளேயும் சாமி தான் இருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வரணும். அதனாலதான் மற்ற தேவர்கள் எல்லாம் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி. அந்த சிறுநெறிலாம் நீங்க போய் என்ன செய்யாதீங்க, சேராங்க. சிறுநெறி சேராங்க. வில்லாண்ட கனகத்திரல் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கொடுங்க. பல்லாண்டுன்னு யாரை வாழ்த்துறோமோ அந்த பல்லாண்டெல்லாம் கடந்தவர் சிவபெருமான். அதனால பல்லாண்டு கடந்த இறைவனுக்கு பல்லாண்டு கொடுதுமே அப்படிங்கிற எப்படி சொல்ல. மற்றவர்கள் சில்லாண்டு சிதைகிறவங்க, சிவபெருமான் பல்லாண்டெல்லாம் கடந்தவர். இப்ப சில்லாண்டில் சில தெய்வம் வேணுமா இல்ல பல்லாண்டு பதம் கடந்தான் வேணுமா, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். யாரு சிவபெருமான் எப்படிப்பட்டவர், பல்லாண்டு என்னும் பதம் கடந்த.
இந்த கண்டம் இதெல்லாம் ஒரு இத்தனை யோசனை தூரம் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படிலாம் கண்டங்கள் இருக்கு, இங்கே மலைகள் இருக்கு, இங்கே இத்தனை வயதுடையவர்கள் இருப்பார்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காய்கனிகளை புசிப்பார்கள், இவங்க இத்தனை வருடம் வாழ்வார்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் யார் சொல்றா? முருகப்பெருமான் யாருக்கு சொல்றாரு? அகத்திய மாமுனிவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி கண்டம்லாம் இருக்குப்பா, இதுல இத்தனை இவங்கெல்லாம் இப்படி இப்படிலாம் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அண்டத்தை புறம் சொல்றாரு? கோபுரவியல வந்து அண்டத்தை சொல்றாரு. என்ன காரணம்? ஏற்கனவே முதல் இதுல நான் அடின்னு சொன்னேன். கோபுரம் எதை குறிக்கும்? அண்டம். உள்ள இருக்க சாமி நம்ம உயிருக்கு உயிரா இருக்கிற கருவறை. எதுக்கு கோபுரம் வச்சிருக்காங்க? அண்டத்தில் இருக்கக்கூடிய சாமியை கோபுரத்தின் மூலியமாக நம்ம வழிபாடு செய்வது. அதனால தான் கோபுரவியல்ல அத்தனையும் அண்டங்களா வருது. ரெண்டாவது, அண்டத்தில் உள்ள சாமியை நம்ம கோபுரமாக தரிசிக்கும் போது, இப்ப தீட்டு காலங்களில் நம்ம உள்ள போக முடியாத நேரத்தில் கோபுர தரிசனம் பண்ணாலே உள்ள சுவாமியை வழிபட்டதற்கு சமம். புரிஞ்சுதா? கோடி புண்ணியம்னு ஒரு பக்கம், அது புண்ணியத்துக்காக. ரெண்டாவது, இப்ப தீட்டு காலத்துல உங்களால உள்ள போக முடியல, தீட்டு காலத்துல உள்ள போக முடியாது நம்ம. அப்ப அந்த நேரத்தில் நீங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணாலே உள்ள சாமியை வழிபட்டதுக்கு சமம். அப்படிதான் நமக்கு நூல் சொல்லுது. அதுக்குதான் பெரிய கோபுரமா கட்டி வச்சிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கூட வர முடியாது, வெளியில அப்படி தொடர்ந்து அந்த உச்சியை பார்த்தாலே போதும், அந்த கலசத்தை பார்த்தாலே போதும். வீட்டுல இருந்து கலசம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வெளியில கூட வர முடியாத ஆன்மாக்களுக்கு கூட சாமி அந்த கோபுரத்தின் மூலியமாக நமக்கு அருள் செய்கின்றார். அன்னைக்கு தேரோட்டத்துக்கு போனோமா போலையா? எல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். உள்ள இருக்கிற சாமி எங்க வந்துட்டாரு? தேருக்கு வந்துட்டாரா வரலையா? எல்லாரும் நான் உள்ள பார்த்துட்டு தான் வருவேன்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க, வெளியில வரமாட்டேங்காங்க. சாமியா வெளியே வந்துட்டாரு, சாமியை உள்ள உட்காந்துருக்காங்க. 108 சிவனையும் சுத்தி இருக்கு, எல்லாத்தையும் அழகா வழிபாடு பண்ணிட்டு வந்து சாமி நைட்டு தான் உள்ள போவார். அது வரைக்கும் நம்ம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க போய் வழிபாடு பண்ணாலுமே சாமி அங்க தேர்ல தான் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இருந்தாலும் நம்ம வந்து காலையில காட்டாத பெரிய அதான் அதுக்காக தான் அப்படின்னு சொல்றேன். விழா காலங்களில் சாமி தேர்ல தான் இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? விழா காலங்களில் எங்க இருப்பாரு? சாமி தேர்ல தான். அப்ப நீங்க சாமி நம்பலன்னு ஆயிப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்ப சாமி தேர்ல இல்லைங்கிற மாதிரி ஆயிரும், சாமி நம்பகத்தன்மை இல்லாம ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அதனால சரி, நம்ம அடியாருக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்பயும் சொல்லிக்கிறோம், அடுத்த வருஷத்துக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி. அதனால கோபுரவியல்ல ஏன் இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ட முழுவதையும் சொல்வதற்கு தான் இங்க கோபுரவியல்ல முருகப்பெருமான் இதை வச்சு சொல்றாரு. அப்படின்னு கூட என்னமோ நினைச்சேன், கோபுரவியல்ல முழுக்க எப்படிலாம் உள்ள போகணும் வரணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா முழுக்க அண்டங்களை பத்தி நிறைய சொல்றாரு. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அண்டங்களையும் யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க, அதுலேயும் ஒரு 224 புவனங்கள். அந்த 224 புவனங்களையும் ஒவ்வொரு புவனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள், அந்த அத்தனை கோடி அண்டங்களையும் சாமி வருஷப்படுத்தி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாது, முருகப்பெருமான் தான் சொல்ல முடியும், நம்மளாலாம் சொல்ல முடியாது. அங்க இத்தனை வயது உடையவர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு சாமி. இப்ப நமக்கு அறுதிட்டு சொல்ல முடியுமானா முடியாது. நமக்கு நூல்கள் சொன்னாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் இது சிவ ரகசியம்னு பேரு. இந்த நூல்கள் எல்லாம் சிவ ரகசியம், சிவ தர்மோத்தரம், சிவ ரகசியம். இந்த நூல், இது மாதிரி நூல்கள்ல தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எப்படி நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும், அடியார்களை எப்படி உபசரிக்கணும், சிவஞான தானவியல் ஒருத்தருக்கு நூல்கள் எப்படி வாங்கி கொடுக்கணும். முதல்ல நிறைய பார்த்தோம்ல, சிவ நூல்களெல்லாம் அடியார்களுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளோ சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். சிவ நூல்கள் வாங்கி கொடுப்பது, அடியார்களுக்கு தேவைக்கு அவங்க என்ன கேட்க வருவாங்கன்னு முன்கூட்டியே தெரியணுமா. ஒரு அடியார் உங்களை நம்பி வர்றாருன்னா, ஓ இந்த அடியார் வந்து நம்ம கிட்ட இதை எதிர்பார்த்து வராங்க அப்படின்னு அவங்க குறிப்பு அறிஞ்சு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கணுமா. கொடுத்தா உங்களுக்கு மார்க் கூட. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்தா மார்க் கொஞ்சம் கம்மி. அவங்க கேட்டு கொடுத்தா அப்படின்னா 0 மார்க். இது அவங்களுக்கு. இதுதான் அடியாருக்கு. ஒரு அடியாருடைய குறிப்பறிந்து கொடுக்கணுமா. இந்த அடியார் நம்மளை தேடி வராங்க, இவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு கொடுக்கணும். அதுக்கு கூட சாமி மார்க் வச்சிருக்காரு. அடியார் கொடுக்கறது கூட இருந்தாலும் நம்ம ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கிடணும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாழி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன்.
கொலை மத கரியன மிக மத தனகிரி கும்பதனமானார் குமுத முத இதழ் பருகி உருகி மயல் கொண்டிட்டிடு நாயேன் நிலையளி கவலைகள் கெட உணதருவினி நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலர்கினை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாடா திரைகடல் இடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிகர் நூதழிவர் மயில்புற மகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில் வருகுவர விடங்க பெருமாளே நிலையடி கவலைகள் கெட உணதருள் விழி நின்று திடவேதா சிற்றம்பலம். கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி உயிராரும் பணியில் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரப்படிவன் திருமரபு நீடூழி திரைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்தெடுதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசியின் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே வான்முகில் வளாதுமிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே சிற்றமும் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையே போற்றி ஏற்றுவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்